முக்கியமாக ஒரு ஹூக் வச்சுருந்தார் சார். ஆடியோ என்கிட்ட இருக்கு. அது வெளியிடுறதுக்கு முன்னாடி ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். என்ன பிரச்சனைனா, மற்றவங்கள மாதிரி அவர் இந்த கவர்மெண்ட்டுக்கு தொல்லை கொடுக்க வேணாம்னு நினைக்கிறார். முதல்வர் வந்து எழுந்து எல்லாருக்கும் சுற்றி வந்து வணக்கம் வைக்கிறார். இவர்கள் 2 பேருமே தாவணை கனவுகள் பாக்யராஜ் மாதிரி கீழே காயினை போட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. நானும் அந்த தான் சொல்லியிருப்பேன். இங்கே ஒரு 50 பைசா வந்துருச்சு தேடுங்க. எல்லாம் வந்து புஷி ஆனந்த் கோச்சிக்குவார், ஆதவ் தான் பதில் சொல்லுவார், ராஜ்மோகன் பதில் சொல்லுவார், சிடிஆர் பதில் சொல்லுவார். மற்றவங்களாம் நீங்களாம் பேசக்கூடாது, நீங்கள் அதை போய் ஆய்வு பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னா திமுக ஏறி ஏறி அடிச்சுக்கினே இருப்பாங்க. நீங்கள் அடி வாங்கினே இருக்கு. நான் ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும், மேலே வெளிப்படையாக சொல்ல முடியாது. மைக்கேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைந்த சட்டசபை இன்றைக்கி வந்து கலோபரமாக போயிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். பல்வேறு வகையாக நிறைய விஷயங்கள் இன்றைக்கி சட்டசபையில் நடந்தது. முதல்வர் அவர்களுடைய அறிவிப்பு மற்றும் அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு மற்றும் கர்நாடகா வனத்துறையினால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழர்கள் ரொம்ப பரபரப்பை கிளப்பிட்டு இருக்கு இந்த விவகாரம். இது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக விவாதிக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். சுதந்திர தினம் அன்னைக்கு கொடியேற்றுறது பற்றிலாம் பேசுனதுக்கு பெரும் ஒரு பெரிய பாராட்டு. நான் எல்லார் பேரையும் படிக்கலான்னு நினைக்கிறேன். அதே நேரம் நம்ம நேயர்களுக்கு ஒன்று சொல்கிறேன். வீக்லி ஒன்ஸு நல்ல சஜஷன், கேள்வி இதை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சு அவருக்கு அதுக்கு ஒரு வீடியோ பேரோட ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு. இப்போ பாலசுந்தரம் துரைசாமி அவர் ராமலக்ஷ்மணன், குமார் கண்ணன், ராஜேந்திர ராஜன் இவங்க எல்லாருமே பாராட்டி சொல்லியிருக்காங்க. ராஜேஸ்வரி, துரைசாமி மறுபடியும் பாலசுந்தரம் துரைசாமி மறுபடியும் நாட்டுப்பற்றுள்ளவர் அப்படின்னு இருக்காரு. கார்த்திக் கதிர், அப்புறம் ஆனந்தர் சனா ரா பற்றி மட்டும் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் க்ரைம் பண்ணும்போது இது அதிகமாக ரா பற்றி பண்ணுவேன். ரா பற்றி ஒரு பெரிய எபிசோடு இருக்குது, கிட்டத்தட்ட 30-35 எபிசோடு இருக்குது. அதனால் ஆனந்தர் சனா உங்களுடைய இது க்ரைம் பண்ணும்போது ஏகப்பட்ட விஷயம், அது ஒரு ஒழுங்காக பண்ணணும், ஒர்க்கு ஜாஸ்தி இருக்கும் அதில், நம்ம சொல்கிறத விஷுவலாக பண்ணணும். அதனால தான் இப்போ பண்ணாமல் இருக்கிறேன். அப்புறம் அஜி மீடியா அவர் வந்து இது அண்ணன் நம்முடைய குமார் பிரசாத், நான் எங்கெல்லாம் பேசுகிறேனோ அங்கெல்லாம் வாழ்த்து போடுறவர். அவர் வந்து அன்னைக்கு பேரை மாற்றி சொல்லிட்டேன், கிருஷ்ண பிரசாத். அதனால் அவர் குமார் பிரசாத் நம்முடைய ரெகுலர், நம்ம சொந்தம். அதே மாதிரி சதீஷ் ஜெயராமன், நான் லேட்டாக பார்த்துட்டேன் ஆனால் நல்லா இருக்குது அப்படின்றாரு. அப்புறம் வந்து கிருஷ்ணசாமின்றவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவராமன் எடிட்டோரியல் தினமணி அருமையாக இருக்கும் அவருடைய இது. நான் சொன்னேன் ஏன் சிவராமன். அதே மாதிரி ஹரிஹரன், மதுரை தீரன் ஸ்டோரி அருமன்றாங்க. ராம் பிரகாஷ், மணிவேல் கிருஷ்ணன், அவர் தான் அந்த பாலம் சொன்னால எனக்கு பேர் தெரியல, சுலோச்சன முதலியார் பாலம், டர்பன் கட்டிகிட்டு இருப்பார் அவர் பாலம் தான் திருநெல்வேலியில் 110 வருஷமாக இருக்குது. நம்மால் கட்டினது 110 நாள் கூட இல்லை. இங்கே அவங்க உட்காந்து இன்னைக்கு பேசினுக்கிறாங்க, பெருமை. அதே மாதிரி கேம் ப்ளே வித் 9996, அதாவது சுரேஷ் நந்து, பாஷ்யம் கொடிக்கம்பத்தில் கொடியேற்றி பற்றிய வரலாறு மற்றும் மாயாண்டி சேவை வரலாறு தெரிந்து கொண்டேன் அப்படின்றாரு. அப்புறம் அகிலா ராமரத்னம் அவங்க பாராட்டியிருக்காங்க. முரளிதரன் பேக், அப்புறம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுடைய வீடியோ போடுங்க நீங்கள் ரெகுலராக அப்படின்றாங்க. ஆற்றுப்பாலம் கட்டினதை பற்றி வெங்கி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. 840லேருந்து 44 வரைக்கும். ஸோ முற்றிலும் அவருடைய சொந்த நிதி தான். அப்போ அந்த 4 வருஷத்தில் அவர் ஏதோ பொறுப்பில் இருப்பார். இப்போது கட்டுறதுக்கு நிதி கேட்பார், தரமாட்டாங்க. அப்புறம் அவர் சொந்த நிதியை போட்டு கட்டி முடிச்சிடுவார். ஒரு மனிதன் தனி சொந்த நிதியில் கட்டின அந்த பாலம் இன்னும் 100 ஆண்டு கடந்துருக்குன்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு இருக்காங்க. அப்புறம் வெங்கட், அப்புறம் மதுரை விநாயகம் குப்பு, அப்புறம் மகாதேவன், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் உங்களுடைய இதுக்கு அப்படின்றாங்க. அப்புறம் சிந்து ஜிலா அரசி டாக்கிங் அபவுட் ஷுட் டாக்ட் ஆன் த இண்டிபெண்டன்ஸ் டே. மற்றவங்க வேறு விஷயம் பேசும்போது நீங்கள் இதை பேசுகிறீங்க, நல்ல விஷயம் அப்படின்றாங்க. அப்புறம் வெபி, வாட்சிங் ஒரு வீடியோ சின்ஸ் லாஸ்ட் 2 years நாட் மிஸ் சிங்கிள் வீடியோ அப்படின்னு. அதே மாதிரி ஃபர்கான், நன்றி சார், நன்றி தம்பி அப்படின்னு போட்டு உங்களை நான் அந்த மீடியாவிலேருந்து பார்க்குறேன்.
ஃபாலோ பண்ணுறேன், நல்லா இது பண்ணுவீங்க, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு. உங்கள் வீடியோவில் தேவையான இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்குது. எப்போதுமே உங்கள் காமெடி கலந்த நக்கல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதிலும் உண்மை இருக்கும் அப்படின்றாரு. நல்ல விஷயம், நன்றி சொல்லிடுவோம். அதே மாதிரி தீபிகா தீக்ஷி யூஎஸ்ஏலேருந்து அவங்க பார்க்குறாங்க, ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆகியிருக்கேன் அப்படின்றாங்க. ரொம்ப நன்றி மேடம். அதே மாதிரி எம்எஸ்ஆர் ரங்கன் வாழ்த்து சொல்லியிருக்காப்புல. ஆறுமுகவர்தன் அவர், லதா சந்திரசேகரன், பத்மாவதி வெங்கடேசன், ராஜேஸ்வரி, அதாவது அவர் இந்த ராஜேஸ்வரி டிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் மெம்பர் எஸ்கே லட்சுமிநாதன் பாரதி, நவ் 98 இயர்ஸ், சோமசுந்தர பாரதியின் பேரன், தன் மாணவ பருவத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரத்தின் உச்சியில் தேசிய கொடியேற்றியதற்காக அலிப்பூர் செயலில் அடைக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு இது சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரில, செக் பண்ணணும். அப்புறம் அருணா சத்யமூர்த்தி இருந்தால் எனக்கு அனுப்புங்க அந்த தகவல், ஆதாரபூர்வமாக அனுப்பிச்சா நம்ம பேசலாம். அருணா சத்யமூர்த்தி வாழ்த்திருக்காங்க, விஜயா வாழ்த்திருக்காங்க, டிவிகே என்றும் வாழ்த்திருக்காப்புல, இந்தியா நவர், ராமு பெருமாள் டிவிகேக்கு ஸ்ட்ரிக்ட் அட்வைஸ் பண்ணுங்கள் சார்னு. அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம இல்லை, கோரிக்கைகளாக மக்கள் கோரிக்கையை கொண்டு போய்கிட்டு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறோம், அதுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, நல்ல விஷயம். ராஜேந்திரா அவங்க வாழ்த்திருக்காப்புல, சரவண் வீரு வாழ்த்திருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ணகுமார் வாழ்த்திருக்காங்க. வெல்கம் வேர்ல்டு, ஜாதி சான்றிதழுடன் ஆதாரம் இணைக்க வேண்டும் என்று சட்டம் வந்தால் கையூட்டு கொடுத்து போலி ஜாதி சான்றிதழ் பெறுவதை தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாப்புல. இப்போவே பல விஷயங்கள் உங்களுக்கு இதாகிடுது. ஜாதி சான்றிதழ் ஒன்ஸும் வாங்குறது தான், இருப்பிட சான்றிதழ் போட்டு கொடுப்பாங்க. அதை நீங்கள் இப்போவே கைவிட்டுலாம் கேட்க மாட்டாங்க. இப்போ போனால் அப்படி கேட்டாங்கன்னா செல்ஃபோன் சும்மா எடுத்து அப்படி பார்த்தீங்கனால, இல்லைப்பா நீ போயிட்டு வான்னுவாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாமே ஆன்லைனில் வந்துடும்னு நினைக்கிறேன். ஆதாரே ஆன்லைனில் நம்ம ஆல்ட்ரு பண்ணி வரும்போது ஜாதி சான்றிதழ்லாம் அது கிடையாது. என்னென்னா அது கொடுக்க வேண்டிய இடத்துல தாசில்தார் இருக்கிறதுனால அது வருது. அதே மாதிரி ராமு பெருமாள் ஓகே, நடராஜன், சந்தோஷின்றவங்களும் நமக்கு ரெகுலர் ஃபாலோவர். அவங்க வந்து நம்ம வாழ்த்திருக்காங்க. அகிலா ராமரத்னம் அவங்க, அதே மாதிரி லதா, அதிகமாக பெண் நேயர்கள் இருக்காங்க. ஆமாம், பெரிய விஷயம். ஏன்னா நம்ம கொச்சையாக பேசுறதில்ல, கண்டபடி பேசுறதில்ல, அதை வந்து குறிப்பாக பெண்கள் விரும்புவாங்க. நீங்கள் டீசெண்டாக பேசுனீங்கன்னா, அதோட எளிமையாக புரிகிற மாதிரியும் பேசுகிறது. நேற்று ஒரு பெண் வாசகர் ஒருத்தவங்க எனக்கு ஏற்கனவே பழக்கமானவங்க டெல்லியில் இருக்காங்க. அவங்க ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, சார் உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினைக்கிறேன், மறந்து போயிடுறேன். நீங்கள் பேசுகிற இது வந்து எங்கேயோ அந்த இது இருக்குது அப்படின்னு நான் யோசித்தேன். நீங்கள் வந்து ரவி பெர்னாட் சார் அவர்கிட்ட ஏதாவது ட்ரைனிங் எடுத்தீங்களா? அதெல்லாம் இல்லைங்க, அவர் ரவி பெர்னாட் சார் எனக்கு பிடிக்கும். அதிவீர பாண்டியன் சார் சன் நியூஸில் அவர் டிபேட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும், அவங்களுக்கு பிடிக்கும். எப்போவுமே ஒரு விஷயத்த நம்ம பொறுமையாக சொன்னோம்னா, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கொஞ்சம் அந்த இதோட கனெக்ட் பண்ணி சொன்னால் அவங்களுக்கு தானே, நம்மளை பார்க்குறவங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இது கிடையாது. அப்போது நமக்கு தெரிஞ்ச அதிமேதாவித்தனத்தை காட்டவிட்டோம். நான் எழுதும் போது கூட அப்படி தான் இருப்பேன். நான் பணியாற்றிய இதிலெல்லாம் சில பேர் தங்கள் மேதாவித்தனத்தை காட்டுறதுக்கு ரொம்ப டஃப்பான வேர்டெலாம் எழுதுவாங்க. அதுக்கு ஒரு கூட்டம் அவங்கள பாராட்டிகிட்டு இருக்கும். நான் அதை என்றைக்குமே விரும்ப மாட்டேன். நம்ம தினத்தந்தி ஸ்டைல் தான், எளிமையாக புரியணும், ஜனங்களுக்கு புரியணும், அதான். அப்போ அந்த எழுத்துக்கு வரவேற்பு இருந்தது. அந்த மாதிரி தான் பேசும்பொழுதும் ஒரு விஷயத்தை எப்படி சொல்லணும், என்ன இது நமக்கு தெரியலனா தெரிஞ்சுக்கிட்டு கேட்டு சொல்லணும், தெரியலன்னு ஒத்துக்கணும். அதனால் அந்த மாதிரி விஷயம் நல்ல இது பெண்கள் வந்து அதிக அளவில் நமக்கு இருக்கிறது. அப்புறம் ராஜேந்திர நரசிம்மன் அவர் குடியாத்தமில் முதல் முறையில் நாங்கள் தான் 300 அடி நீள அந்த கொடி தயாரித்து கொடுத்தோம், அந்த சுதந்திர தினம் இது முதல்ல அப்படின்னு சொல்கிறார். திஸ் இஸ் ராமா, மை நேட்டிவ் குடியாத்தம், வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட். தட் த இந்துஸ்தான் ஃபேப்ரிக் கம்பெனி 300 ஹேண்ட்லூம் வியூவர்ஸ் வியூடு, 300 வியூங்க, 300 பேர் வந்து அந்த ஃபஸ்ட்டு நேஷ்னல் ஃப்ளாகை நாங்கள் தான் தயாரித்து அனுப்பிச்சி கொடுத்தோம். வி குடியாத்தம் பீப்புள்ஸ் ஆர் வெரி ப்ரௌட் அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி பார்த்தாலும் தென்னிந்தியா தான் அதிகமான
ஆதிக்கம். பங்களிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் இது. ஆஹ் குணசேகரன் அவரும் வாழ்த்தி போட்டிருக்காரு. பத்மாவதி வெங்கடேஷ் மீண்டும் ஒரு பெண் நேயர். அன்சங் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி ப்ளீஸ் டாக் அபவுட் அன்சங் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். ஐ எம் 60 born. I really miss those days, celebrations of Independence Day. We used to sing with full devotion in school functions அப்படின்றாங்க. அந்த காலத்தில் அவங்களுக்கே கிடைக்கல. பல இது கிடைச்சிருக்குது, பல அன்சங் லீடர்ஸ் கிடைக்கல. சரித்திரத்தை மாற்றி இது நாட்டுக்குலத்தை நல்லவர்கள்னு பிபி பப்ளிகேஷன்ஸ்னு ஒன்று வரும். அதெல்லாம் ரொம்ப அப்போ படிப்போம். அதில் ரொம்ப பேருடைய இது இருக்கும். இப்போலாம் யார் நாட்டுக்குலத்தை நல்ல, நானும் இதிலலாம் பார்க்குறேன், எங்கேயுமே அந்த இதே காணும் பப்ளிகேஷன்ஸை. நீதி நாட் 7 போராட்டிக்கிறாப்புல கோபாலகிருஷ்ணன், பார்த்திபன், லீடர் பிரபு, கலியுகம், கொடிக்கு பின்னாடி இவ்வளோ வரலாறு இருக்கா அப்படின்றாப்புல, சிவபெருமாள், கட்டதுரை, ஐயோ அதே மாதிரி கீதா ரவி அவங்களும் மை கிராண்ட் ஃபாதர் அண்ட் இஸ் பிரதர் போத் ஆர் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். ரொம்ப வணக்கத்திற்குரிய விஷயம் மேடம். ஹியர் லாட் ஆஃப் ஃப்ரம் தம் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே போட்டிருக்காங்க. வெங்கட் ரமணலக்ஷ்மி, அருள், விஜய் ரமேஷ், பிரதீப், கந்தசாமி சுப்புராஜ், ஆலிஸ்வெல், மறுபடியும் ராமு பெருமாள். சார் யுவர் புசி ஆனந்த் ஃபேன், புசி ஆனந்த் ஃபேன், ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்லுங்கள் சார் அப்படின்றாரு. அவர் ஏதோ போய் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதெல்லாம் ஹார்ட் ஒர்க்குன்றதோட ஸ்மார்ட் ஒர்க்கு தான் இப்போ ரொம்ப முக்கியம். அதில் தான் இவங்களுக்கு பிரச்சனை வருது. மக்கள் மருந்தகம், உலகளாவிய சூழல்கள், இந்திய நாடு எதிரிகள் செய்யும் சூழ்ச்சிகள் பற்றி சற்று விரிவாக நமது நாட்டு இளைஞர்களுக்கு புரியும் வகையில் தாங்கள் எடுத்துரைக்க வேண்டும். அதே மாதிரி 2 நாளில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எடுத்து பேசுகிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா ஒன்று சேர்ந்துருக்காங்க. இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இதில் வந்து துருக்கியுடைய இந்த ஹமாஸ்லாம் வந்து மறைமுகமாக இவர்களுக்கு உதவுனதெல்லாம் நம்ம பற்றி பேசியிருக்கோம். ஆமாம், நம்ம இருக்கிற இஸ்லாமிய நாடுகள் எல்லா நாடுகளோடையும் உறவில் இருக்கும், துருக்கி தவிர. அதே மாதிரி இப்போ சவுதி அரேபியா தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எப்போவுமே ஒரு பாதுகாவலர் மாதிரி அந்த சைடில் இருக்கிறது. இவங்க 3 பேரும் கை கோத்துருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசுவோம். அதே மாதிரி மாப்போசி எழுதிய விடுதலை போரில் தமிழகம், ஸ்டாலின் குணசேகரன் எழுதிய விடுதலை வேள்வியில் தமிழகம் நூல்கள் அதிகம் அறியப்படாத விடுதலை போராட்ட வழக்கின் உண்மைதான். ஸ்டாலின் குணசேகரன் அவர் வந்து சிபிஐ நல்லா எழுதியிருப்பார். மாப்போசி பற்றி சொல்லவே தேவையில்லை. அவங்க இந்த நம்முடைய இதுக்கெல்லாம் மீட்கிறதுக்கெல்லாம் போராடினவர். அந்த திருத்தணி இந்த இது போராட்டத்திலலாம் அவர் முக்கியமான தலைவர். இப்போல்லாம் கேட்டால் யாரும் தெரியாது, மாப்போசி யாருன்னா தெரியாது. ராஜேஸ்வரின்றவங்க எழுதியிருக்காங்க. ராமச்சந்திரன், தனுவந்தங் கேலரி, அப்புறம் ராஜேஸ்வரி, எஸ்என் சோமயாஜுலு, பாணி நாத்தூர், பிரசன்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், ஃபஸ்ட் எம்எல்ஏ ஆஃப் த தென் திருநெல்வேலி கான்ஸ்டிடுவன்சி, பெரும் சுதந்திர போராட்ட வீரர், தன் தியாகம் நாட்டிற்காக, அதனால் குடும்பத்திற்கு எந்த உதவியும் வேண்டாம் என்று மறுத்தவர் அப்படின்னு. இந்த மாதிரி பலர் இருக்காங்க. காங்கிரஸ்லேயே அப்போது டிஃபனில் அந்த சைடு கொங்கு சைடு ஒரு எம்எல்ஏ நம்ம கேஎஸ் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருப்பார், தயிர் சாதம் கட்டிட்டு வருவாங்க, எந்த ஊருக்கு போகிறா அங்கே உட்காந்து சாப்பிட்டு அப்படியே அந்த மாதிரி ஒர்க் பண்ண எம்எல்ஏலாம் இருந்திருக்காங்க. கிருஷ்ணசாமி மறுபடியும் எழுதியிருக்காரு. நயினா நாகேந்திரனுக்கு எப்படி இது நான் திட்டி எழுதியிருக்காப்புல. எந்த திட்டம் நீங்கள் வந்து மத்திய அரசு ஊக்குவிக்கிறார்கள் விவசாயத்தைன்னு சொல்கிறீங்க, எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் முதல்ல பாதிக்கப்படுது விவசாய நிலம்தான்றாங்க. ஒரு நாடு முன்னேறும் போது இதுவும் இருக்குது அதுவும் இருக்குது. ஆனால் விவசாயத்தில் ரொம்ப நவீன முறையை எப்படி கொண்டு வரலான்லாம் பிரதமர்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொன்று, மற்ற நாட்டு தேவைகளில் நம்ம விவசாய பொருட்களை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றதும் யோசிக்கிறாங்க. அப்போ என்னென்னா, விவசாயிகள் ஒரு குறிப்பிட்ட இது அப்படின்ற காலம் மாறி இன்றைக்கி விவசாயத்துறையில் நவீனத்துவம் வரணும், இளைஞர்கள் அதில் ஈடுபடணும். அதாவது குறைந்த ஆட்கள் இருந்தாலும் நிறைந்த பெரிய அளவில் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கு விவசாய இது பெருகணும், ஏற்றுமதி அதிகரிக்கணும். இதுதான் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுடைய கோல். அதனால் இது வந்து அவர் சொல்கிறதும் இருக்க தான் செய்யுது. தொழிற்சாலைகள் இந்த இதெல்லாம் வரும்பொழுது மேல்மா விவசாயிகள் போராடிட்டு தானே இருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. அதெல்லாம் நம்ம யாரும் மறுக்கலை. எம்ஆர்எஸ் விமல், அப்புறம் பிரவீன்குமார், கணேஷ் நாடார் ஒழுங்காக ஒரே நேரம் வீடியோ பதிவேற்றம் பண்ணுங்கன்றாரு. நான் என்னத்த பண்ணுறது, எல்லாம் பேட்டி கீட்டிலாம் கொடுத்துட்டு நிமிரும் போது பார்த்தா 4 மணி 5 மணி ஆகிடுது. தலைவரே, ஒய் ஷுட் ஏ மினிஸ்டர் கோ டீட்டெயில் கவர்மெண்ட் பாலிசி டு அன்புமணி ராமதாஸ்
லிட்டில் ஓவராக தெரியல அப்படின்றாப்புல. டுடே டிஸ்கஷன் இஸ் வெரி வெரி கரெக்ட் அப்படின்னு ராஜேந்திர ராணா. அது சொன்னது கேபிஓ கேபி அவங்க தான் வேல் வேல் அவ்வளோதான். அன்பு செல்வன், ரங்கராஜன் ராஜன், கௌசல்யா, கொடிமரத்தில் கொடியேற்றிய தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி. பெரியோர்களே தாய்மார்களின் தலைப்பில் திருமாவேலன் எழுதின முழு தமிழக வரலாற்று ஆண்டு 2016 வரைக்கும் அவர் பதிவிட்டிருக்காராம். இன்றைக்கி பாவம் அவர் நிலமை உதயநிதி ஸ்டாலினுக்கு ஸ்பீச் எழுதி கொடுத்துனுக்கிறாரு. பாவம் இல்லை, அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. கொள்கையை விட்டுட்டு போய் அவங்க கொள்கையை விட்டதை பற்றி நீ ஏன் பேசுகிறேன்னா நான் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. அது அவங்க பாணி, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் லீடர் பிரபுவை 2-3 இடத்துல போட்டிருக்காரு. அந்தோனி ராஜ், ஜெகதீஷ், விஜய், மகாலிங்கம், ஹரிஷ்குமார், ராஜன், லீடர் பிரபு எப்படியும் ஒரு 5-6 இது போட்டு வச்சுக்கிறாரு. முரளிதரன் பேக் அவரும். இந்த பாலாஜி ஐயர் சில விஷயம் சுட்டி காமிக்கிறாரு, நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தை அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல தெரிஞ்சுக்கங்க, அது பண்ணுங்க. யாரும் தெரிஞ்சவங்க கிடையாது, எல்லாரும் தெரிஞ்சுக்க தான் பண்ணுறோம், கற்றுக்கிட்டு தான் பேசு. அதில் ஒரு விஷயம் நம்ம சொன்னோம்ல, அந்த ஈவினிங் ஆனால் இறக்கிடணும். 2022 அந்த சட்டம் மாற்றிட்டாங்க. கொடியேற்றுனா 24 மணி நேரம் இருக்கலாம். இந்த மாதிரி எல்லார் பேரும் படித்தா அது ஒரு 1/2 மணி நேரம் வருது. அதனால் இது நல்லா இருக்காது. இதுலேயே நான் எல்லார் பேரையும் படிச்சுட்டேன், ஆனால் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் அது கஷ்டம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் பேர் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பேரை நான் இது பண்ணுறேன். இனிமேல் நல்ல கேள்விகள் சஜஷன் வர்றவங்கள செலக்ட் பண்ணி வாரம் அவங்க பேரோடு சொல்லி அதை டிஸ்பிளே காட்டி பதில் சொல்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியே பண்ணிவிடுவோம். அது 1/2 hour ஆகட்டும் 1 hour ஆகட்டும் பண்ணிடலாம். இப்போதைக்கு மன்னிச்சிக்கங்க, அவ்வளோ பேர் இருக்குது, எல்லார் பேரையும் என்னால் சொல்ல முடியாது. இந்த ராஜேஸ்வரி டிஎஸ் மட்டும் சொல்லிடலாம், ஏன்னா அவங்க ஒரு முக்கியமான தகவல் பகிர்ந்திருக்காங்க. தினமணி பத்திரிகையின் முதல் ஆசிரியர் டிஎஸ் சொக்கலிங்கம் என் தாயாரின் தாய்மாமன். என் தாத்தா பாப்பாங்குளம் பி சொக்கலிங்கம் தொழிற்சங்கவாதி, சுதந்திர போராட்ட வீரர், அம்பாசமுத்திரம் தொகுதியின் முதல் எம்எல்ஏ பாரதியின் நண்பர், நல்லகண்ணு ஐயாவின் அரசியல் வழிகாட்டி, பெரிய மிராசுதாரர், போராட்டத்திற்காக அனைத்தையும் இழந்தவர். என் தாயார் பல நிகழ்வுகளை சொல்வார். என் வயது 68, ரிட்டையர்டு ப்ரொஃபஸர்ன்றாங்க. அது கரெக்டு தான், அவங்க சொல்கிறது கரெக்டு தான். நம்ம சொன்னது தினமணி நாளிதழ் தொடங்கப்பட்டது 34, அப்போ அவர் இருந்தார் டிஎஸ் சொக்கலிங்கம் அவர்கள். அதற்கு அவர் கீழே தான் இவர் ஜாயின் பண்ணுறாரு, டிஎன் சிவராமன். அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் 1944. அதற்கு பிறகு 89 வரைக்கும் அவர் இருக்கார். அதனால் அதிக ஆண்டுகள் அவங்க இருக்கிறாங்க. அதுலேயே அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, தினமணிக்கு வரும் முன்னாடியே 2 பேரும் சேர்ந்து காலனா பத்திரிகை நடத்தினர். விலகிய பின் சொக்கலிங்கம் தினசரி, நவசக்தி போன்ற பத்திரிகைகள் நடத்தினார். நவசக்தி காமராஜர் வச்சது, காங்கிரஸுக்காக இருந்த பத்திரிகை அது. பேனா மன்னன் என்று அழைக்கப்பட்டார். இந்தியன் என்சைக்ளோபீடியா ஆஃப் ஜர்னலிஸ்ட் பட்டியலில் இவருக்கு முக்கிய இடம் உண்டு. பெரிய வணக்கத்துக்குரிய ஆட்கள். அவர் கீழே தான் டிஎன் சிவராமன் அவ்வளோ பெரிய ஆள். இப்போ அவருக்கு மேலே ஒருத்தர் ஐயா நல்லகனுக்கு வழிகாட்டி. அப்போலாம் பார்த்துங்க எந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வரலாறு இருக்குது அப்படின்றது. அதனால் வாசகர்களுடைய எல்லார் பேரும் நல்ல விஷயங்கள் கமெண்ட்ஸ்லேயே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆமாம், கிவ் அண்ட் டேக் பாலிசி தானே வாழ்க்கை. யார் நீங்கள் பலர் இப்போ நம்ம வாசகர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று ஒரு பெரிய ஒரு சண்டே பேசுவார். சண்டே ஏன்னா எனக்கு தொல்லை கொடுக்கூடாது பேசுவார். இந்த டைம் ஒதுக்கிடுங்கன்னு பேசுவார். அவர் சொல்லும் போது நீங்கள் எம்ஜிஆர் பற்றி பேசும்போது எனக்கு அழுகையாக வருது. சிவாஜி கணேசன் பற்றி நீங்கள் பேசுனீங்க, எனக்கு கோபம். ஆனாலும் நீங்கள் அதில் கூட எம்ஜிஆரை ஒரு 3-4 இடத்துல குறிப்பிட்டீங்க அப்படின்றார். நான் சொன்னேன், அவர் இல்லாமல் எப்படிங்க இருக்க முடியும்? அதனால் இது இல்லைங்க, எனக்கு இந்த மாதிரி நான் அவரை பற்றி பேசும்பொழுது தான் எனக்கு அழுகை வரும். எப்படியாவது எந்திரிச்சு வந்துட மாட்டாரா எம்ஜிஆர், மக்களுக்காக மறுபடியும் பண்ண மாட்டாரான்னு நான் யோசிப்பேன். ஆனால் நான் அது கூட வேணான்னு, அவர் தர்மசீலர். அம்மா வரணும் எந்திரிச்சு, இவங்களுக்கு அடி கொடுக்க வேண்டிய கரெக்டான ஆள் அம்மா தான், அவங்க எந்திரிச்சு வரமாட்டாங்களா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருப்பேன், அழுதுகிட்டு இருப்பேன். வீட்டில் அவங்க படத்தெல்லாம் கூட கழட்டி பரன் மேலே போட்டேன். ஏன்னா எனக்கு பார்க்க எனக்கு அழுகை வருது. இப்போ கூட எந்த இது வந்தாலும் அவர் படத்தை வச்சு ஒரு வாழைப்பழத்தை வச்சு ஊதுபத்தி கொளுத்தி வச்சுருவோம். இந்த மாதிரி பாருங்கள், திமுக தலைவருக்கு 8வது வருஷத்துலேயே ஒன்றுமே இல்லை. அவங்க கட்சிக்காரங்களே சரியாக பண்ணல, வித்தியாசன்ற மாதிரிலாம் பேசினார்.
அப்போ மக்கள் இன்னும் நம்ம இதை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறாங்க, பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அதனால் நான் கற்றுக்கோ, கற்றுக்கொடு, இதுதான் உலகம். அது எல்லாத்துக்கும் பொருந்தும், நமக்கும் பொருந்தும். அதனால் எல்லாருமே இப்ப நம்ம மட்டும் எங்கேருந்து எடுக்கிறோம்? எங்கேருந்து வெளிலேருந்து தான் எடுக்கிறோம். அதனால் அதுலேருந்து போகும். கிரெடிட் கார்டை பற்றி பேசி இருக்கிறோம். அதுலேயும் சில பேர் நல்ல வாழ்த்து இந்த மாதிரி விஷயங்கள் போட்டிருக்காங்க. வரவேற்று பண்ணீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமா இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நமக்கும் ஊக்கமாக இருக்கும். ஊக்கமாக இருக்கும். கட்டாயமாக அன்சங் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இது பண்ணுவோம். நமக்கு நல்ல லீடர்ஸும் இருக்காங்க, கிடச்சிருக்காங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய அந்த விஷயங்கள்லாம் நான் உண்மையிலேயே பாராட்டுவேன். எப்படி ஒரு அன்புமணி இயற்கையை பற்றி யோசிக்கிறாரோ அந்த மாதிரி இவரும் அந்த சுற்றுச்சூழல் பற்றி பேசி இது அந்த இதில் விவேக்குடைய மனைவி சிறப்பு. நீங்கள் ஒரு எப்பவுமே நல்ல விஷயமோ தவறான விஷயமோ அது கடத்தப்படும். அதனால தான் நல்ல விஷயங்களுக்கு அதிக மதிப்பு கொடுங்க. ஏன் படத்தை வந்து நல்லா எடுங்கன்னு சொல்கிறோம். நீ போதை மருந்து கடத்துற மாதிரி போதை விற்கிற மாதிரி எடுத்தனா அது குறுகிய காலத்திலேயே அது பரவிடும், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் ஈஸியாக. பையன் போட்டு ஒரு எஸ்ஐ அடிக்கிறான், அடித்தோடனே திருப்பி அடிக்கிறான். அதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் சினிமாவில் காட்டுறது. பசங்க சேர்ந்து இன்னொரு பையனை அடிச்சே கொள்கிறானுங்க. இந்த இதில் தனுஷ்னு ஒரு பையனை, திருவெற்றியூர், எல்லாமே சிறுவர்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு பையன் வாத்தியார் முன்னாடியே இன்னொரு பையனை போட்டு அடிக்கிறான். வாத்தியாருங்க தடுத்தா கூட பயப்பட மாட்டேங்கிறான். இதெல்லாம் என்னன்னா ஹீரோயிசம்ன்ற மாதிரி இதுதான் ஹீரோயிசம்னு படம் எடுக்கிறாங்க. அதை பார்க்குற பசங்க இளம் தலைமுறை மத்தியில் அது பதியுது. குரூரமான வீடியோ கேம்ஸ் வருது. அதை பார்க்குறவங்க மனநிலையில் உளவியல் ரீதியாக அது அவர்கள் நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயுமே ஒரு குரூரத்தன்மை இருக்குது. அது அதிகமாக்காமல் பேலன்ஸ் பண்ணுறது தான் நல்வழி கதைகள், நீதி கதைகள், இந்த மாதிரி விஷயம் கரெக்டாக வளர்க்குறது. நீங்கள் எதை நோக்கி நகர்த்துறீங்களோ இளம் பருவம் அதை நோக்கி நகரும். எல்லாருக்கும் இளம் பருவம் வந்து ஆசை இளங்கன்று பயமறியாதுன்னுவாங்க. ஆமாம். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ போதை மருந்து அடிக்கூடாது, அடிச்சு பார்த்தா என்ன, அடிச்சு பார்த்தா என்ன, அந்த அப்போ வயசு. நீங்கள் சினிமாலையும் அதுலேயும் ஹீரோக்கள் காமிச்சு பண்ணால் அவன் தான் நான் பண்ணுறது ஹீரோ பண்ணுற மாதிரி நினைப்பான். சிவாஜி கணேசன் சிகரெட் அடிச்சதை பார்த்து எத்தனை பேர் சிகரெட் அடித்தாங்க, ரஜினியை பார்த்து எத்தனை பேர் சிகரெட் அடித்தாங்க. அந்த மாதிரி தான் இப்போ எடுக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், நல்ல விஷயங்களை கடத்தும் பொழுது அது பரவுது. ஒரு அப்துல் கலாம் இயற்கையை நேசிக்கணும், மரம் வளர்க்கணுன்னாரு, அது ஒரு விவேக்கிட்ட பரவுச்சு. அந்த விவேக்குடைய இது அப்படி பரவுது. இன்றைக்கி அவங்க மனைவி அந்த பணியை நான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம். இந்த மாதிரி ரொம்ப பேர். அதனால் அண்ணாமலை சொன்ன பல விஷயங்கள் நேற்று அவருடைய இதை சொல்லியிருக்காரு. முதல் முறையாக அந்த அமித்ஷாவை பார்த்ததை பற்றி சொல்லியிருக்காரு. 3 வருஷம் டெல்லியில் இருங்க. நான் சொன்னேன்ல, ஆமாம், டெல்லிக்கு தூக்குவாங்க. ஏன்னா இங்கே ஃப்ரீயாக பாஜக இயங்குறதுக்காக இவர் டெல்லிக்கு தூக்குவாங்க. முக்கியமாக ஒரு ஹூக் வச்சுருந்தார் சார். ஆடியோ என்கிட்ட இருக்குது, அது வெளியிடுறதுக்கு முன்னாடி ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். என்ன பிரச்சனைனா மற்றவங்கள மாதிரி அவர் இந்த கவர்மெண்ட்டுக்கு தொல்லை கொடுக்க வேணாம்னு நினைக்கிறாரு. இந்த கவர்மெண்ட்டு ரன் ஆகட்டும், கரெக்ட் பண்ணிக்கங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க, சில அமைச்சர்கள் கேட்குறாங்கன்னு ஒரு அமைச்சர் பேரை சொல்லி சொல்கிறாரு. நம்ம சொன்னால் உடனே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கே அனுபவமாக இருக்குது. இன்றைக்கி காலையில் ஒரு குழந்தை 2 கிட்னினால் பாதிக்கப்பட்டு வளர்ச்சியே பாதிக்கப்பட்டு காலெலாம் முடங்கி போச்சு. அந்த அம்மா சொல்லும்போது இளம் பெண் அது பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. திருப்பத்தூரை சேர்ந்தவங்க, சோபனான்னு பேர். இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 20 லட்ச ரூபா செலவாகும் 2 கிட்னி மாற்றுறதுக்கு. எனக்கு என்னன்னு தெரிலங்க, எங்கே போகணுன்னு தெரில, எந்த ஃபார்ம் வாங்கணும்னு கூட தெரில எனக்கு அப்படின்னு. நான் எடுத்து நம்ம ஒரு அமைச்சருக்கு அனுப்பிச்சி விட்டேன். 2 அமைச்சர்கள் அனுப்பிச்சேன். ஒரு அமைச்சர் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி இவங்க எங்கே இருக்காங்க, நமக்கு அது கேட்டால் போதாதா, உடனே அந்த சேனலை தொடர்பு கொண்டு அந்த செய்தியாளர்கிட்ட வாங்கி இவருக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. நல்லது நடந்தால் சொல்லுங்கள், நான் அதையும் பேசுவேன் அப்படின்ட்டு. ஏன்னா நல்லது பரவணும். நம்ம மூலிமா யார் மூலிமா ஏதோ நடக்கணும். அந்த 20 லட்ச ரூபான்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அரசு ஏற்றுக்கலாம், அரசு ஏற்றுக்கலன்னா ஒரு தொழிலதிபரை கை காட்டி விட்டால் கூட போதும். பண்ணுங்கன்னா பண்ணி விட்ருவாங்க. எவ்வளோ ட்ரஸ்டிகள் இருக்கு, அவங்களுக்கு பண்ணி விடுங்க அப்படின்னா பண்ணி விடுவாங்க. இந்த கனெக்ஷனுக்கு தான் ஆள் இல்லை. நம்ம இருப்போமே தீர்வு பாலம் எங்கேயாவது பண்ணுவோம். என்ன இது, என்ன தப்பு இருக்குது? அப்போது அண்ணாமலை உடைய அந்த இது அவர் சொன்னது அமித்ஷா இதை நான் ஏற்றுக்கலைன்னு, அது ஒரு ஸ்டஃப்னஸ், பாராட்டலாம். நான் தமிழ்நாட்டு அரசியலுக்காக வந்திருக்கேன். என் மண்ணை விட்டு விலகி போனோன்னா சுத்தமாக விலகி போயிடுவேன், இல்லாமல் போயிடுவேன், அமைச்சராக ஆகலாம். அதனால் எனக்கு என்ன லாபம்? கோல் பெருசு அண்ணாமலை. இது ஒரு காலத்தில் தமிழ்நாடு ஆட்சி பிடிக்கணுன்ற கோல் கூட இருக்கும். வரவேற்போம், வாழ்த்துவோம். நல்ல எதிர்கட்சியாக செயல்படணுன்னு அவர் பண்ணுறாரு. அதே நேரம் சில்லுண்டித்தனமாக பேசலை. நான் அந்த கவர்மெண்ட்டு இப்படி, அதே சமயத்தில் கமிஷன் வாங்குறாங்க ஐயா, பார்த்துக்குங்க, சரி பண்ணுங்க, பண்ணலன்னா பார்த்துக்குங்க.
ஒரு விஷயத்த முன்னெடுத்து வைக்கிறாரு. கரப்ஷனை வந்து நம்ம ஆட்சி காலத்திலேயே ஒழிப்போமே. தாவேகா, வி த லீடர்ஸ். நம்ம காலத்திலேயே ஒழிப்போமே ஆமா. அப்படின்ட்டு அந்த போட்டிய வந்து இருமுனையா அவருடைய பேச்சு இருந்தது. இன்னொரு முனைக்கு அந்த தகுதி இல்லல்ல. அதான் நீங்க சட்டசபையில கூட பாருங்க. ப்ரொவோக் பண்ற பேச்சுகள் தான் இருக்கே தவிர, சௌமியா அன்புமணி எந்திரிச்சு அப்புறம் சொல்றாங்க. எடப்பாடி எந்திரிச்சு மெரிமென் மெரிச்சு விட்டாரு. ஒரு விஷயம் பேசுனா அத பேசி அத முடிங்க. அத விட்டுட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசி, அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தையே வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு. அதுக்கு சபாநாயகர் விளக்கம் சொல்ற மாரி ஆகுது. அப்ப இந்த மாரி விஷயங்கள்ல நீங்க உண்மையிலேயே ஒரு மாரி எண்டுக்கு போயிட்டோம். மத்த ஸ்டேட்ட விட இந்த ஸ்டேட் ரொம்ப மோசமா போயிடுச்சு. எல்லாத்துலயும் முன்னேற்றம், எல்லாத்துலயும் முன்னேற்றம்ன்றோம். லஞ்சம், ஊழல்ல கனிம வளங்கள, இயற்கை வளங்கள கொள்ளையடிக்கிறதுலயும் நம்ம தான் டாப்ல இருக்கோம். இது கர்நாடகால இருந்துச்சு. ம். கனிம வள கொள்ளை. அந்த ரெட்டி பிரதர்ஸ்ன்னு இருப்பாங்க. அப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாது. அது நடவடிக்கைலாம் வந்துச்சு. அது பிரச்சனை ஆச்சு. அதுக்கப்புறம் ஆந்திரால சொல்லுவாங்க. ஆனா இப்ப தமிழ்நாட்டுல ரொம்ப ஓவரா போய் நிக்குது. நேத்து தாம்பரத்துல ஒரு இது பிடிக்கிறாங்க. ஆத்துல சேர்ற அந்த சேறு சகதி இருக்குல்ல, அந்த ஸ்லட்ஜ். சவுடு, ம். மணல் இதெல்லாம் சவுடு எடுத்து, மணல். அத தண்ணி போட்டு கழுவி, மணல் மாரி பிரிச்சு, அதுல சில ரசாயனங்கள கலந்து, ஆத்து மணல்னு விக்கிறாங்க. ம். எவ்வளோ கஷ்டப்படுறான் பாருங்க. இது தாம்பரத்துல உள்ள நடந்துகிட்டே இருக்குது. ட்ரோன் ஷாட்ல காமிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஏரியா. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலனா, இது வந்து தகவல் இவங்க போட்ட உடனே, தாசில்தாரு, வருவாய்த்துறை அலுவலரு எல்லாரும் அங்க போயிட்டாங்க. புடிச்சு சீல் வைக்கிறாங்க. கடைசி வரைக்கும் யார் நடத்துறான்னு சொல்லல. கண்டிப்பா அரசியல்வாதிகளுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்குமா? நிச்சயமா இருக்காது. அப்புறம் அவன் சொன்ன தகவல் அதிர்ச்சி தகவலாக இருக்கு. நீ நம்மளுக்கு அதிர்ச்சி ஏத்துறான். என்னாது? இந்த மணல்ல வீடு கட்டினா கட்டடம் நிக்காதுன்னு. ஒருவேள அந்த பாலம் அதுல தான் கட்டியிருப்பாங்களோ? ம். சுலோச்சனா முதலியாருக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நெனைக்கிறேன். அ ஒரிஜினல் பாலத்த கட்டிட்டாரு. அப்போ இந்த மாதிரிலாம் நடக்குது. இந்த ஆட்சி வரும்போது அதிகாரிகள் போய் நடவடிக்கை எடுக்குறாங்கன்னா, பாராட்டணும்ல. உடனே நடவடிக்கை எடுக்குறாங்க. இந்த அதிகாரி 2 அதிகாரி அங்க தைரியமா போய் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏன் போன கவர்மெண்ட்ல முடியல? சொல்லுங்க. இவங்க வண்டிய ஸ்டார்ட் பண்ணும்போதே லைன்ல வந்துருவாங்க. என்னா, அங்க போயிட்டு அடி வாங்க போறியா? இல்ல வண்டிய ஸ்டார்ட் அலுவலகத்துல பண்றதுக்கு கீயே இருக்காது. கீயே இருக்காது. எப்படிப்பா அங்க போய் அடிகிடி வாங்க போறியா? இல்ல இங்கேயே ஆஃபீஸ்லயே உட்காந்துக்கிறியா? இப்போ அது கிடையாது. தைரியமா நடவடிக்கை எடுக்கலான்றது. அதுதான். அப்போ இந்த மாரி விஷயங்களுக்காக இது நேத்து அந்த பேரணிய அண்ணாமலை நடத்தி முடித்திருக்கிறார். நல்லபடியாக போயிருக்கிறது. இருக்கிறது. அப்படியே வருவோம் சார். இன்னைக்கு சட்டசபைக்கு வருவோம். நெறைய கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் தான் போயிட்டு இருந்தது. கலோபரமான சட்டசபை. முதல்வர் அவர்கள்ட்டேருந்து ஆரம்பிக்கலாம்னு நெனைக்கிறேன். அவருடைய தனி தீர்மானம். அந்த கடன் தொகைய வந்து கடன் ரத்த வந்து இன்கிரீஸ் பண்ணி உத்தரவிட்டிருக்காரு. விவசாயிகளோட கோரிக்கை கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறிட்டு வருது. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? அதாவது இவர்களுக்கு எந்த காலத்திலயும் இவங்களுக்கு திருப்தி ஆவாது. முழு இது அடைக்கணும். முழு கடன் ரத்துத்த பண்ணணும். அவங்களுக்கு இந்த இத கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்றாங்க. கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியுமா? இன்னும் சொல்றாங்க. எங்கேயாவது வந்து நிதி எடுத்து போட்டு தள்ளுபடி பண்ண முடியுமா? ஏன்னா 60 நாள்ல அந்த பணத்த குடுத்தாகணும். ஆமா. அதனால அவரு அந்த இத இன்னைக்கு கொஞ்சம் அறிவிச்சிருக்காரு. முன்னெடுப்பு எடுத்திருக்காரு. அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணாரு தெரியுமா? சாரி கேட்டாரு. உண்மையிலேயே வரவேற்கணும். ரொம்பவே வரவேற்கு 100வது நாளான இன்னைக்கு இது. நம்ம 100வது நாள் ஏற்கனவே பேசிட்டோம். இன்னும் பலது பேசறது இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். பேசுவோம். என்னன்னா, திமுக வந்து திமுக, அதிமுக, பாமக எதிர்க்கட்சிகள் ப்ளஸ் ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சிகள். இப்படி இந்த 100 நாள்ல இந்த சட்டசபையில பார்த்தீங்கன்னா, நீங்க நம்ம பல தடவ பதிவு பண்ணிட்டோம். மிக அழகாக அந்த எதிர்க்கட்சி இத கொண்டு போறதுன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி. இவர்களே ப்ரொவோக் பண்ணா கூட, அன்னைக்கெல்லாம் ஆதவ அர்ஜுனா ப்ரொவோக் தான் பண்ணாரு. இன்னைக்கு அதுக்கு பதில் சும்மா குடுத்துட்டாங்க. வேணாம். எப்படி குடுக்கணுமோ அத குடுத்துட்டாங்க. அப்பவும் கூட அவங்க வேற இத காமிக்கல. கரெக்ட்டா. அப்ப அவரு ஒரு எதிர்க்கட்சியா என்ன பாசிபிள் என்னென்ன இதுன்றத கரெக்ட்டா அன்னைக்கு கூட அந்த இதில பேசுனாரு. சௌமியா பாமக. அவங்களுடைய எம்எல்ஏ கணேஷ். அதே மாரி ஆ இன்னும் சில இது காங்கிரஸ்லாம் வழக்கம் போல உருட்டிட்டு இந்த கதைலாம் விட்டுட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சியில இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இப்ப மக்கள் பிரச்சனைய பேசுறாங்க. உண்மையிலேயே பாராட்டலாம். ஆளுங்கட்சியில இருந்துகிட்டு மக்கள் பிரச்சனைய பேசுறாங்க. அப்ப ஏன் போன தடவ பேசல? சொல்லுங்க. பாயிண்ட் வரட்டும்னு வெயிட் பண்ணியிருப்பாங்க. 5 வருஷம் முடிஞ்சிருக்கும். இப்பதான் பாயிண்ட் வரட்டும்னு பேசுறாங்க. பாயிண்ட்டு வரட்டும். வரட்டும். அதுவரைக்கும் நாங்க பேசுவோம்னு பேசுறாங்க. பாயிண்ட் வந்தா ஒருவேள பேச மாட்டாங்கன்னு தெரியல. அப்போ போன தடவ இத விட அதிகமான எம்எல்ஏக்கள் வச்சிருந்தீங்க. ஏன் பேசல? பெருசா ஏன் பேசல?
ஒருவேளை பேசுனது நமக்கு காட்டப்படலையோ, இல்ல பேச விடலையோ? அது ஒண்ணு. அப்படியே பேசினாலும் புகழ்ந்து பேசிட்டு அது இதுன்னு போயிட்டு போச்சு. அதனால இந்த தடவ தைரியமா பேசி இப்ப செல்லமுத்துலாம் இன்னைக்கு அப்படி பேசுறாரு. எதிர்க்கட்சி இது மாரியே தான் பேசுறாரு. அதுக்கும் வாய்ப்பு குடுக்கப்படுது. அ இந்திய கம்யூனிஸ்ட் இது விடுதலை சிறுத்தைகள்ல ஒரே ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு கார் கேட்டாரு. அந்த கார் கோரிக்கைய நிறைவேத்த போறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு தவறான முன்னுதாரணம். சட்டமன்ற உறுப்பினருக்கு இன்னைக்கு ரூ. 2,00,000 சம்பளம். இந்த ரூ. 2,00,000 வச்சுட்டு வந்து போக முடியலன்னா, அதுக்கு ஏத்த மாரி வேற ஏதாவது வசதி பண்ணி தரணும். டிஏ மாரி ஏதாவது குடுத்துடலாம். ஆனா, அந்த காரு வாங்கி குடுத்தா ஒரு காரு, அதுக்கான செலவு. குறைஞ்சது ஒரு 154 பேர் என்னமோ இருக்காங்க போல. புது ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ். ம். 2வது அவர் டிரைவர் சம்பளம், பெட்ரோல் பெட்ரோல் காசு, மெயின்டனன்ஸ் அது இதுன்னு இது தேவையில்லாத முன்னுதாரணமா வேற ஆயிடும். அப்புறம் ஒவ்வொரு தடவ வரும்போது கேட்பாங்க. இந்த வேலை ஏற்கனவே நிதி நெருக்கடியில இருக்கும்போது இது தேவையில்லாத ஒண்ணு. இத எல்லாரும் சுட்டி காமிக்கிறாங்க. ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி இத பத்தி கண்டுக்காது. ஏன்னா எல்லாருக்கும் வண்டி வருதுல்ல. அந்த மாரி. இது தவறு. நீங்க அதிகபட்சம் டீயே குடுங்க. ம். எங்கெங்க போனீங்கன்னு எழுதிட்டு டீயவ நீங்க பில் சப்மிட் பண்ணி வாங்கிக்கிங்கன்னு கூட சொல்லலாம். பெருசா செலவு காமிக்க முடியாது. ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதியில சுத்துறாருன்னா, சுத்துனதுக்கு நீங்க என்ன பெட்ரோல் அலவன்ஸ் ஏதாவது வாங்கிக்கிங்கன்னா, அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் கரெக்ட்டா இருக்கும். செலவும் கவர்மெண்ட்டுக்கு அதிகமாவாது. இதெல்லாம் படு பைத்தியக்காரத்தனம். மந்திரிகளுக்கு கார் குடுத்தது போய் இப்ப எம்எல்ஏக்களுக்கு கார் எம்எல்ஏக்களுக்கும் குடுக்கணும்னா, நாளைக்கு கவுன்சிலர் கார் குடுக்க வந்து நிப்பாங்க. இது என்ன நடைமுறை? அப்ப அந்த எம்எல்ஏ வந்து இதுவரைக்கும் வேற எதுவும் பேசி நான் பார்க்கல. விசிக மந்திரி, அவரு டிவி டிபேட்ல பேசுற மாரி தான் பேசுவாரு. அது. இந்த பக்கம் பார்த்தா திமுக புரொவோக் பண்ற மாரியே பேசுறது. ஆக்கப்பூர்வமா பார்த்தீங்கன்னா, 1, 2 எப்பவோ அத்தி பூத்தது மாரி வரும். பெரும்பாலும் புரொவோக் பண்றது. இன்னைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம். அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில எதிர்க்கட்சி தலைவரு பேச ஆரம்பிக்கிறார். கவன ஈர்ப்பு தீர்மானம்னா, எது குறித்து சம்மந்தமா என்ன குடுக்குறீங்களோ அத சப்ஜெக்ட்டோ பதிவு அத பண்ணணும். பத்தி தான். ம். நம்மாள் தான் எழுதி தானே கொண்டு வந்து படிப்பாரு. இந்த வாரம் நடந்த ஃபுல்லா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்து எல்லாத்தையும் எழுதி படிச்சுன்னு இருக்கிறாரு வார்டுல. சபாநாயகர் அதையும் அனுமதிக்கிறாரு. நடுவுல எந்திரிச்சு பதில் சொல்லும்போது ஒரு இது போகுது. அப்புறம் சபாநாயகர் சொல்றாரு, "கவன ஈர்ப்பு தீர்மானத்தில குடுத்தது மட்டும் அந்த படி." விஷயத்த இல்ல, மட்டும் இல்ல படிங்க. இந்த ஒரு வாரம் நடந்தது படி. நீங்க அப்பவே பேச விட்டுருந்தா, நான் அப்பவே பேசியிருப்பேன். அ. அப்படி. அதுல தெனாவட்டு வேற. அன்னைக்கே பேசியிருந்தா, இதெல்லாம் நடந்திருக்காதாம். பேசியிருக்க மாட்டாராம். அப்படியே எடுத்து அப்படியே கொடி நாட்டுறவங்க. அதுல வந்து போதைப் பொருள் அது இதுன்னு இழுக்க ஆரம்பிச்சு, தேவையில்லாத சர்ச்சைகள் வந்து ஜாபர் சாதிக் பத்தி அவரு பேச, அதுலயும் தவறான தகவல உதயநிதி பதிவு பண்றாரு. இவர்கள் தரப்புல யாரும் மறுத்து பேசல. வழக்கு போடல அப்படின்னு நிர்மல்குமார் சொல்றாரு. ஆனா நாங்க கைது பண்ணிட்டோம் அப்படின்றாரு. ஜாபர் கட்சிய சாதிக்க விட்டு நாங்க கைது தூக்கிட்டோம், கைது பண்ணோம். நீங்க பண்ணிட்டோம். எங்க கைது பண்ணீங்க? தலைமறைவா இருந்து டெல்லியில வச்சோ, நேபாள்லயோ எங்கேயோ வச்சு பிடிக்கிறாங்க. டெல்லி போலீஸ். அப்போ இது என்ன தவறான தகவல் தானே? நாங்க கட்சி விட்ட உடனே நீக்கிட்டோம் தெரியுமா? தெரிஞ்ச உடனே அப்படின்னு. நீக்கலன்னா நீக்காம வச்சிருந்து பாருங்க. அன்னைக்கு வேற வழி இல்லாம தான் பண்ணீங்க. அத சொல்லிட்டு அமைச்சர்ட்ட வராரு. இந்த மாரி பண்ணாரு அதுன்னு. இப்படித்தான் இவர்களுடைய விவாதங்கள் இது போதே தவிர, நீ பெரியவனா, நான் பெரியவனான்ற மாரி ஈகோ கிளாஷ் தான் ஓடுதே தவிர, ஆக்கப்பூர்வமாக எதுவும் இல்ல. எந்த பேச்சும் இது இல்ல. முடிஞ்ச உடனே மேகமலை சம்பந்தமான இது. எந்திரிச்சு போயிட்டாங்க வெளிநாடு பண்ணிட்டு. அப்புறம் அந்த மகாராஜன் மட்டும் அந்த இது குடுத்திருந்தவரு. இவரு வெட்டு தீர்மானம் குடுத்து இது குடுத்தது, கவர்னர் தீர்மானம் குடுத்தது எதிர்க்கட்சி தலைவரும். பேச வேண்டியது தானே? அவர் மகாராஜன் பேசினாரு. அப்புறம் பலரும் பேசினாங்க. அதுலயும் நீங்க எந்திரிச்சு இவரு போட்டு உடைச்சு விட்டாரு. சிடிஆர். 2009ல நீங்க காப்பு காடுகள் கொண்டு வந்தனால தான் இவ்வளோ பிரச்சனை அதுன்னு. அதில எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அது ஒரு இது ஓடுச்சு. ஆனா அது நியாயமா வனத்துறை அமைச்சர் தானே பேசியிருக்கணும். அந்த விளக்கம் குடுத்தது. அவரு வந்து என்ன பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் இல்ல இங்க அதுவெல்லாம் பிரச்சனைலாம் இருக்கு. அவங்களுடைய இது அப்புறம் சில முன்னாடி இருக்க 5 அமைச்சர் மட்டும் தான். எப்படி இருக்குன்னா, உள்ளக்க அதெல்லாம் நீங்கலாம் யாரும் பேசக்கூடாது. முன்னாடி இருக்கவங்க மட்டும் பேசுவாங்க. நிர்மல் அந்த பேசுவாரு. வனத்துறை அமைச்சரையும் இவர்ட்டயே குடுத்துறலாமே. எல்லா துறையும் குடுத்துற வேண்டியதான் 2 பேர்ட்ட. சிடிஆர்ட்டயும், ராஜ்பவன்ட்டயும். மீதி இருக்க துறைய ஆதவ அர்ஜுனாட்ட குடுத்துருங்க. நல்லா பேச தெரிஞ்சவங்கள மட்டும் பேச வைக்கிறாங்களோ? அதெல்லாம் தப்பு. அப்ப மத்தவங்க எப்படி ட்ரெய்னிங் ஆகுது? ஆனா, அது கரெக்ட் தான்ற மாரி தான் இன்னைக்கு அந்த வனத்துறை அமைச்சர் பேசினாரு. அதான் பிரச்சனை. இத்தனைக்கும் சபாநாயகர் கூப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் சொல்றத சொல்லி முடிச்சுட்டு தான் உட்கார்றாரு. அதெல்லாம் தவறான முன்னுதாரணம். ஒரு அமைச்சர், அமைச்சர் மாதிரி நடந்துக்கணும். என்ன அப்படி உணர்ச்சி வசப்படுறீங்க? உங்களுடைய கருணாநிதி முன்னாள் முதல்வர் கருணாநிதி அப்படி இதுன்னு. ஃபர்ஸ்ட்டு அந்த புக்கு குடுத்துருவாங்க எல்லாருக்கும். அந்த புக்க படிச்சு பார்த்துரணும்.
என்னென்ன முன்னாள் முதல்வர் நிதி? தான் பேசணும், பேர் சொல்லக்கூடாது. சரி, உங்களுடைய முன்னாள் முதல்வர் உங்களுடைய தலைவரை பற்றி அடுக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? ஓட்டுக்கு பணம்ன்றது நாங்கள் ரூபா கூட கொடுத்து வராதவங்க. அந்த பெரிய சாதனை நாங்கள் பண்ணியிருக்கோன்னா யாருமே அப்டேட் பண்ண போகிறதில்ல. ஓட்டுக்கு ஒரு பைசா கொடுக்காம வந்தோம்னா நீ கொடுத்துட்டு வந்தேன்னு தான் அர்த்தமாகுது. அது சொல்லக்கூட தேவையில்ல. அப்போ சபை அறிந்து எப்படி பேசணுன்றது தெரில. அதுக்கு பிறகு அந்த வார்த்தையை நீக்கணும்னு இவரே கேட்டுக்கிட்டாரு. முன்னவரே கேட்டுக்கிட்டாரு. அவரும் இது பண்ணிட்டாரு. நிற்கிறான்ட்டு. அதற்கு முதல்வர் மன்னிப்பு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த வார்த்தைக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். உண்மையிலேயே நல்ல விஷயம். அதற்கு பிறகு தான் ரமேஷ் ஆரம்பிச்சாரு. மன்னிப்புலாம் கேட்குறாரு. எங்க முதல்வருக்கு அவங்களுக்கு பெருந்தன்மை இருக்குது. அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் ஆரம்பிச்சாரு சார். சபை நாகரிகத்தை பத்தி அதுக்கப்புறம் தான் சபை நாகரிகத்தை பற்றி பேசிக்கிட்டு அவர் வந்து ஆரம்பிச்சார். ஆரம்பிச்சிட்டோன்னா நல்லா பாடம் எடுக்கிறீங்க, நாங்கள் அவர்கிட்டருந்து கற்றுக்குறோம். அதே நேரம் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அண்ணாவளி வழின்னு எங்கள் முதல்வர் அந்த கண்ணியத்தை காத்து பண்ணுறாரு. ஆனால் ஓபிஎஸ் பேச்சில் இப்போ ஒரு குரூரத்தன்மை வந்துச்சு. கொரூரத்தன்மை. ஒரு நெக்குல்னு இது அதெல்லாம் சேருவார் சேர்த்து இடம். மரபு பற்றிலாம் நீங்கள் பேசியிருக்காரு. அது வந்து சொல்லிட்டு அவர் ரமேஷ் பேசுகிறார். ரமேஷ் பேச விடல. இல்லை நான் சொல்லிடுறேன் அப்படின்னு தான் சாப்பிட்டா தான் சொன்னார். அப்புறமா இது ஓகே. முதல்வர் வந்து எழுந்து எல்லாருக்கும் சுற்றி வந்து வணக்கம் வைக்கிறாரு. இவர்கள் 2 பேருமே தாவணை கனவுகள் பாக்யராஜ் மாதிரி கீழே காயினை போட்டு தேடி நிற்கிறாங்க. நானும் அந்த தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி தான் 2 பேரும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நேருவும் இவரும். என்ன அப்படின்னா அவங்க சொத்தை எழுதி எழுதி வாங்கிட்டாரா? அது என்ன அவ்வளோ பெரிய வெறித்தனம்? அதுக்கப்புறம் அவர் நேரு எந்திரிச்சு பதில் சொன்னார். எந்திக்கிறது மரபு இல்லை, மரபு இல்லைன்னு சொல்லல. எந்திக்க மாட்டாங்க, போன இதில் கூட எந்திக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் சபாநாயகர் சொன்னார். முதல்வரே எந்திரிச்சு முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்களே அதற்கு பிறகு ஓபிஎஸ் ஆரம்பித்தார். மறுபடியும் ஆரம்பிச்சாரு. ஆமாம், இது பற்றி சொல்லுங்கள். சபாநாயகர் வந்தால் தான் எந்திரிச்சு நிற்கணுன்றது மரபு. முதல்வர் வந்துச்சா எந்திரிச்சு நிற்கணும்னு மரபு இல்லை. அப்படி இருந்ததுன்னா துணை எதிர்கட்சி தலைவர் வந்தாலும் எழுந்து நிற்கணும் அப்படின்ற காலில் விழுறது கூட அதுக்கு பர்மிஷன் பர்மிஷன் அவங்க எல்லாரும் நிற்பாங்களா அப்படி இப்படின்னாரு. இதை தான் நான் சொன்னேன், குரூரத்தன்மை வந்திருக்கு. இந்த ப்ரொவோக் பண்ணி பேசுறது கவுண்டர் அது கொடுத்து பழைய கட்டாயத்தில் வந்து பழைய ஓபிஎஸ்ட் அது இருக்காது. ரொம்ப கண்ணியமாக இருக்கும் பேச்சுகள். இப்போ வந்திருக்குது சேர்வார் சேர்த்தி. அதற்கு புஷியானது ஒரு கவுண்டர் கொடுத்தாரு பார்த்தீங்களா? யாருக்கு? ஓபிஎஸ் அவர்களுக்கு. நான் கவனிக்கலையா? ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது ஏன்ச்சு நின்று இருக்காரு, குனிஞ்சு நின்று இருக்காரு, நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு ஒரு ஹெலிகாப்டர் பார்த்து கும்பிட்டதெல்லாம் இருக்குது. அது ஒரு பக்கம். இவர் அது அவங்க முதல்வர் தானே. இங்கே பிரச்சனை எதிர்கட்சிகள் பிரச்சனை தானே வரும். ஸ்டாலின் வரும்போது இங்கே எதிர்கட்சி இவர் எந்திரிச்சு நின்னதில்லை எடப்பாடி அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு பன்ருட்டி ராமச்சந்திரன் ஜெயலலிதா வந்தப்போ எந்திரிச்சு வணக்கம் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னொன்று இது ஒருலாம் பாருங்கள், சட்டசபையில் விவாதிக்க வேண்டிய மேட்டராக மாறுது பாருங்கள். அதை தான் சபாநாயகர் சொன்னார். அதெல்லாம் ஓகே, மரபு இதெல்லாம். தமிழர் பண்பாடுன்னு ஒன்று இருக்குது, ஒருவர் மரியாதை கொடுக்கறது அப்படின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ தூரம் தான் போனார். அப்புறம் ராஜேஷ் கேட்டுக்கிட்டோன்னா முழுசும் போயிட்டு வராரு. அதனால் அந்த இதை வந்து நான் வந்து பண்பாடுன்னு பார்த்து தான் நான் பார்க்குறேன். இது அவங்கவுங்க முடிவு பண்ணிக்கங்க. நான் கட்டாயம் கிடையாது. பாலத்துக்கு அங்கே போட்டார் மறுபடியும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால் இவர்களுக்கு அதெல்லாம் இல்லை. நீங்கள் சாதாரண மரியாதை கூட திமுக காரங்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு உதாரணம் முதல்ல நிற்கிற உதயநிதி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தவழ்ந்தபாடி ஊர்ந்தபாடின்னு கண்டபடி அவதூறு பேசினாள் எடப்பாடி பழனிசாமி. அதனால் நான் அவருக்கு நான் மரியாதையாக குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி கூட தலவாய் சுந்தரம் போட்டு மெரின்னு மெரிச்சு விட்டார். நாங்கள் தான் எவ்வளோ தூரம் கொண்டு வந்தோம், இவர் வந்து அடிமைனார். நாங்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம், எங்களுடைய தலைவர் எப்படி பண்ணியிருக்காரு, அவரை போய் இவங்க அடிமைன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் ஸ்டவுட்டாக நின்று எல்லாம் பண்ணியிருக்காருன்னு அவர் உதாரணம் சொன்னார். அப்போது இந்த மாதிரி பேச்சு நேற்று நீங்கள் அந்த வழக்கறிஞர்கள் மாநாட்டில் உதயநிதி பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆத்திரம், அந்த ஈகோ, கோபம், பொறாமைன்னு வச்சுக்கலாம். பொறாமையோட உச்சம். நீங்களாம் ஒரு ஆளா அப்படின்ற அந்த 100 நாட்கள் கழிச்சுமே அந்த பொறாமை இருக்கு. 5 வருஷம் இருக்கும். எடப்பாடி என்ன எவ்வளோ தடவை எடப்பாடி சொல்லிட்டார், உங்கள் அப்பா வயசு எனக்குன்னு. அப்போ கூட இருந்துச்சா? அதில் இன்னும் சந்தோஷப்பட்டுட்டு தான் பண்ணியிருந்தார். படத்தெல்லாம் காமிச்சிருந்தாரு, ஆதாரம் இவருக்கு மட்டும் கிடைச்ச மாதிரி. அப்போது இவர் அந்த விவகாரத்தில் வந்து கொஞ்சம் கூட நேற்று அந்த வழக்கறிஞர் இதில் பேசும்பொழுது டம்மி ஆட்சி, டம்மி முதல்வர், சர்க்கஸ் கூடாரம், ஒரு ஜோக்கர் இருக்கலாம், எல்லாமே ஜோக்கராக இருந்தால் எப்படி? இவருக்கு வந்து முதலமைச்சருக்கே, அது முதலமைச்சர்னு கூட சொல்லலை, அதில் இருக்கிற அந்த அவருக்கே, அந்த டம்மிக்கே
யார் யார் அமைச்சர், யார் எம்எல்ஏன்னு கூட தெரியாது. இவர் பேப்பர்லாம் படிக்க முடியுமா அவரால? இப்படி பேசணும்னா நீங்கள் உங்களுக்கு தகுதி கேட்பாங்கல்ல. நீங்கள் ஏதாவது படிக்க முடியுமா? சொல்ல முடியுமா? ஒரு ஒரு பேராகிராஃப் பேசிடுவாரா அவரு பேப்பர் இல்லாம? அதனால இவருக்கு என்னன்னா, இந்த இந்த ஆணவம், இந்த தொனி இருக்குல்ல, இதுதான் இவர்கள் சட்டசபையிலும் காட்டுறாங்க. குறிப்பாக மார்க்கண்டேயனும், அந்த வசந்தம் கார்த்திகேயன், இன்னும் சிலர். அதே மாதிரி அதிமுகல அந்த முக்கூர் சுப்பிரமணியம். இந்த மாதிரி ஆட்கள். இது எல்லாமே அவர் கண்டிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் என்ன பண்ணுவாருன்னா, சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவாரு. அகஸ்டினையும் கண்டிச்சார். தூக்கி வெளியில அனுப்பிச்சிருவாரு, இல்ல சஸ்பெண்ட் பண்ணிடுவாரு. இது முதல் கூட்டத்தொடரிலே பண்ண வேணான்னு பார்க்குறாரு. தொடர்ந்துச்சுன்னா இவங்கலாம் காமிச்சானா வேலைய காமிச்சாருன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சபாநாயகர்ட்டலாம் வேலைய காமிச்சாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அது 2வது பாருங்க, 108 பெருசா, 57 பெருசா? 108 தான் பெருசு. 57 குடுக்குற சவுண்டு பெருசா வருதா? 108 குடுக்குற சவுண்டு பெருசா? 108 குடுக்குற சவுண்ட் தான் பெருசா வருது. வரணும். ஆனா சட்டசபையில எது பெருசா வந்துட்டு இருக்குது? 57 தான் பெருசு. 57 தான் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அத எந்திரிச்சு ஆதவன் சொன்னாரு. நாங்க நினைச்சோம்னா பண்ணுவோம்னு. அது சபை குரூப்ல அது ஒரு நீக்கிட்டாங்க. மாதிரி மிரட்டுற துணி மாதிரி தானே இருந்தது அது. சபை குரூப்ல நீக்கிட்டாங்க. அப்போ 57 பேரை வச்சுட்டு இதே சவுண்டு, ஒரே சவுண்டு விட்டுட்டு இருக்குது. இதுதான். இந்த சவுண்டு, இந்த கத்தல், இதுதான் இவர்களுக்கு. இன்னும் கேமரா திருப்பி அங்க காமிக்கணும். காமிச்சா தான் இவர்களுடைய பவுஸ்லாம் வெளியில தெரியும். அப்போ முதல்வர் வந்து முறையா அந்த மன்னிப்பு கேட்டதுன்றது இன்னும் தான் அவருக்கு பெருமை. அன்னைக்கும் அவர் மன்னிப்பு கேட்டார். நான் மக்களுக்காக அவமானப்பட தயாரா இருக்கிறேன் அப்படின்னாரு. இன்னைக்கும் நல்ல விஷயம்னா டக்குன்னு பண்ணிடுறாரு. அது உண்மையிலேயே பாராட்டணும். நீட்டு பத்தி இன்னைக்கும் தளவாய் சுந்தரம் ரொம்ப அருமையா சொன்னார். அவர் சொல்லி பதில் சொன்னோன்னா, ராஜேஷ் என்னமோ எல்லாம் தெரிஞ்சவர் மாரி. எங்க தலைவர் ராகுல் காந்தி எதிர்க்கிறாரு. அவர் பிரதமரா வந்தாருன்னா நீக்கிடுவாரு அதுன்னு. அடிச்சாரு எந்திரிச்சு நம்ம இவர் எடப்பாடி. சும்மா அந்த கதைலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. 2010ல நோட்டிஃபிகேஷன் கொண்டு வந்தது நீங்க தான். அன்னைக்கு மட்டும் நீங்க கொண்டு வராம இருந்தீங்கன்னா, இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்காது. எல்லாரும் தீர்மானம் போடுறோம். திமுக போடுது, அதிமுக போடுது, தாவேகா போடுறாங்க. போராடுறோம் சுப்ரீம் கோர்ட் அதுன்னு போராடிட்டு இருக்கிறோம். ஆனா அன்னைக்கு மட்டும் இந்த காங்கிரஸ் இந்த வேலையை செய்யலைன்னா, நீங்க அந்த இதுவே இல்லையே. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல ஜெயிச்சது யாரு? தமிழ்நாடு கவர்மெண்ட் எதிர்த்து. உங்க கட்சி தலைவருடைய மனைவி தான். வச்சு நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டி உட்கார வச்சிட்டாரு. 2 பதில் அதில். ஆதவ அர்ஜுனாவுக்கு சேர்த்தான் பதில். நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொல்கிறோன்றது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி சட்டசபையில் ஒரு இதாக போச்சு. இன்னும் போய்கிட்டு இருக்குது. நமக்கு தான் நேரம் இல்லை பார்க்குறதுக்கு. அதனால் வேறு ஏதாவது சட்டசபை நிகழ்ச்சியில் ஏதாவது நம்ம விட்டுட்டோமா? கோயம்புத்தூர் விவகாரம் அது விளக்கம் கொடுத்தார் அமைச்சர். அமைச்சர் விளக்கம் கொடுத்தாரு. அது இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் ஒரு விளக்கமாக இருந்தது. போலீஸ் விசாரணையில் வர்றது தான் அவங்களும் சொல்ல முடியும். ஆனாலும் போதை மருந்து அதுலேருந்து தான் போதை மருந்துன்றதெல்லாம் ஆரம்பித்து விவாதம் போச்சு. அதனால் அதுக்கு தனியாக நாங்கள் குழு போட போகிறோம், எல்லாம் பண்ண போகிறோம்லாம் சொல்கிறாங்க. கல்லூரிகள், பள்ளிகள் போதை கூடாரமாக மாறக்கூடாது அப்படின்றதுல இந்த அரசு கவனமாக இருந்தாலே பல விஷயங்கள் தடுத்துடலாம். இந்த மாணவர்கள் அடித்து கொள்றதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னமோ இன்றைக்கி தான் நடக்கிற மாதிரி அவர் உதயநிதி பேசுகிறார். நாங்குநேரி சம்பவம் என்னது இது? இந்த பையனை வெட்டினாங்கல்ல, அவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் அது. அதற்கு பிறகு +1 மாணவன் ஒருத்தனை அடிச்சே கொண்டாங்க. அதற்கு பிறகு பல இது நடந்திருக்குது அதெல்லாம் ஒரு ஆட்சியில். அதில் ஆதவ அர்ஜுனா பேசும்போது இந்த 2 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் அதனால் கற்பழிப்புன்றாங்க. சபாநாயகரும் அது கண்டுக்காமல் இருக்கார். கற்பழிப்புன்ற வார்த்தையே தவறான வார்த்தையாச்சுங்க. பொய்ன்னு சொல்லக்கூடாது, உண்மைக்கு மாறான்னு சொல்கிறீங்க. அப்போ கற்பழிப்புன்ற வார்த்தை நவீன உலகத்தில் இப்போ ஒரு வார்த்தை தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு உடனடியாக அருண்ராஜ் மன்னிப்பு கேட்குறாரு. மாற்றுத்திறனாளிகள்ன்றதுக்கு நான் மாற்றி சொல்லிட்டேன், ஊனமுற்றோர்னு சொல்லிட்டேன், மன்னிச்சிக்கங்க, அது தவறி வந்த வார்த்தை அப்படின்ட்டார். அது எவ்வளோ நல்ல விஷயம். அப்போ கற்பழிப்புனா எல்லாரும் அது கம்முன்னு இருக்காங்க. அந்த மார்க்சிஸ்டுகள் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க? சௌமியா என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கி நவீன இதில் வந்து பல விஷயங்கள் திருநங்கைகள் அப்படின்னு ஒரு அழகான ஒரு பேர் இன்னைக்கு இருக்குது. முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். மாற்றுத்திறனாளிகளே என்ன சொல்லுவாங்க? வாய் பேசாத மாற்றுத்திறனாளிகள், பார்வை மாற்றுத்திறனாளி, கால்கை இது அவங்க இந்த மாற்றுத்திறனாளி, அவங்களெல்லாம் என்னென்ன வார்த்தைகளை சொல்லி சினிமாவில் வசனங்களில் திருநங்கைகளை சினிமாவில் எப்படி சொல்லியிருக்காங்க, எவ்வளோ கேவலப்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி அதெல்லாம் நம்ம கடந்து வந்து ஒரு நாகரிக சமூகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது கற்பழிக்க அப்படின்ற வார்த்தை எப்படிங்க? அதை அழிச்சிட்டாங்க. ஒரு பெண்ணை பழைய காலத்து சினிமாலாம் காமிப்பாங்கல்ல, ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் மட்டும் அவனுக்கே கட்டி வச்சிடணும். ஏன்னா யாரால் கர்ப்பம் இழந்தாலோ அவனுக்கே கட்டி வச்சிடணும். சிறைன்னு கூட ஒரு படம் வந்துருக்கும், பழைய படம். லக்ஷ்மி ராஜேஷ்லாம் நடிச்சிருப்பாங்க.
ஒரு ரவுடியாக இருந்து ஒரு பொண்ணை கெடுத்துருவான், ம். பாலியல் பலாத்காரம் பண்ணுவான். அது அப்புறம் அவன் வீட்டில் வந்து குடியேறும். அந்த மாதிரி ஒரு கதை. அந்த மாதிரி பல பிற்போக்குத்தனங்கள் ஒரு காலத்தில் இருந்தது. தாலி கட்டிட்டா அவன் தான் பொண்டாட்டி. கட்டாய தாலி கட்டினா கூட அதுக்கப்புறம் அவ்வளோதான். தாலி அறுக்க மாட்டாங்க. அவர் தான் புருஷன் அப்படின்னு. கடைசியா மெல்ல திறந்தது கதவுல கூட அது நடக்கும். தாலி அறுக்குறியா? அறுத்துட்டு போ அப்படின்னு அவங்க அம்மா ஒரு வசனம் பேசுவாங்க. உடனே இவங்க திருந்திருவாங்க. இந்த மாதிரி பல கூத்துக்கள்லாம் ஒரு காலத்துல திரைத்துறையிலயும், பல இதுலயும் நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் மாறி இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள நம்ம மேல வந்துட்டோம். பல இதுக்கு கடந்து வந்துட்டோம். இப்போ வந்துட்டு இந்த கற்பழிப்புன்னு, "கற்பை பொதுவில் வைத்தான்" அப்படின்னு சொல்லிட்டு பொதுவுல வைக்கணும்னு பாரதியார் பாடியிருப்பாரு. ஆணும் பெண்ணுன்றது கற்பை பொதுவுல வைக்கணும்னு. கற்புன்ற வார்த்தையே என்னன்னா, ஒரு ஒழுக்கம். பிறன்மனை நோக்கான்னு வரும்ல. அதாவது கரெக்ட்டா இருக்கணும். ம். அ ஒரு மனைவி, ஒரு இது அந்த முறையான வாழ்க்கைன்றது தான் அந்த இதுக்கு தான் கற்புன்ற மாரிலாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுல ஆணு ஆண வந்து ஆணாதிக்க உலகம்ன்றதுனால ஆண பத்தி பெருசா கவலைப்படல. பெண்ணுக்கு மட்டும் இத வலியுறுத்தி, வலியுறுத்தி கர்ப்பு முக்கியம் அப்படி இப்படின்னு. அப்ப யாராவது அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டா, கர்ப்ப அழிஞ்சிடுச்சு. கர்ப்ப அழிந்தது. கர்ப்பழிப்பு நடந்தது. கர்ப்பழிப்பு நடந்தது. இப்படிதான் இந்த வார்த்தை வந்துச்சு. அந்த பெண் கற்பழிக்கப்பட்டாள். அப்படின்னா, அவ கர்ப்பை அழித்து விட்டார்கள் அப்படின்னு. இதுக்காக அந்த நாய் தான் வெட்கப்படணும். நீ இல்லம்மா. நீ உன் வாழ்க்கைய துணிஞ்சு எதிர்த்து போன்னு ஒரு படத்துலலாம் வசனம் பார்த்தேன். அற்புதமான ஒரு இது. அப்படிதான் போணும். அப்போ பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது குழந்தை அப்படின்றது தான். 2 வயசு குழந்தைக்கும் கர்ப்ப வச்சு பார்க்குறாரா அப்ப அமைச்சரு? திருத்திக்கங்க. நாளைக்காவது இந்த வார்த்தைய யாராவது ஒருத்தர் சுட்டி காமிச்சு இந்த வார்த்தைய சட்டப்பேரவையில திருத்துனா கரெக்ட்டா இருக்கும். இந்த சபாநாயகர் கற்பழிப்புன்ற வார்த்தை வரணும். இருக்கக்கூடாது. ஒரே ஒரு பத்திரிகையாரன் மட்டும் திமிர்ல வச்சுட்டு இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப அவன் விட்டுட்டானா என்னன்னு தெரியல. சேனல்கள்ல சொல்லியிருந்தாங்க. திட்டி, திட்டி இப்ப சேனல்கள் எல்லாருமே மாறிட்டாங்க கிட்டத்தட்ட. பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்கொடுமை, பாலியல் வன்புணர்வு இப்படி கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அதுதான் கரெக்ட்டான வார்த்தை. இந்த கற்பழிப்புன்றது பைத்தியக்காரத்தனமா பேசுறது. நம்ம சி.வி. சண்முகம் இதே மாரி பேசுவார். இன்னும் அந்த 10ஆம் பசலித்தனத்திலேயே இருக்கிறாங்க. தெரிஞ்சு தான் பேசுறாங்களா? தெரியாம பேசுறாங்களா? தெரியாது. இத சரி பண்ணணுன்றது. இவர் தான் எல்லாம் தெரிஞ்சவராச்சே. ஏன் இந்த வார்த்தை தெரியலையா அவருக்கு? ராஜ்மோகனாவது திருத்துவாருன்னு பார்த்தேன். அவரும் திருத்தல. சரி சார். அப்படியே அப்படியே இங்கே வந்தோம்னா, நேத்து கர்நாடகாவுல வனத்துறை அவங்க வந்து துப்பாக்கி சூட்ல 3 தமிழர்கள் பலி. ரொம்பவே பரபரப்பா போயிட்டுருக்க சம்பவம். தமிழ்நாடு அரசு சார்பிலேருந்தும் ஒரு கண்டனம் தெரிவிச்சாங்க. இத எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப போராட்டம்லாம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. மாடு காணாம போச்சுன்னு தேடி போயிறாங்க. அவங்கள புடிச்சு தமிழர்கள்ன்னு தெரிஞ்சோனே சுட்டுக் கொன்றுருக்காங்க. சரி நீ தமிழன்னு தெரிஞ்சு கைது கூட பண்ணிப்போ. என்ன நடவடிக்கை அத எடு. எப்படி சுட்டுக் கொல்லுவ? மேகதாது அவன் விவகாரமா காட்டுல போயிட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆ? யானைய கொன்னு தந்தத்த எடுத்துட்டு போறான். என்னென்னவோ பண்றான். அவன்லாம் விட்டுட்டு ஒரு அப்பாவி விவசாயிகள். அவன் பேக்ரவுண்டாவது விசாரிச்சியா? இல்ல பெரிய அளவுல துப்பாக்கி கிப்பாக்கிலாம் வச்சிருந்தாங்களா? 4 யானை தந்தத்த கக்கத்துல வச்சிருந்தாங்க. ஒரு புலித்தோல தோல்ல மாட்டியிருந்தாங்க. நாங்க பிடிக்க போனப்போ எங்கள திருப்பி சுட்டாங்க. தற்காப்புக்காக சுட்டான் அப்படின்னா கூட அப்புறம் நீங்க அவன் விவசாயிங்க. மாடு மேய்ச்சல்ல உள்ள போயிட்டு இருக்குது தேடி போய்க்கிறாங்க. சரி சுடுறிய அப்படி பார்த்தாலும், நாங்க தெரியாம சுட்டுட்டோம்னா ஒருத்தன் தானே செத்துருக்கணும். மீதி 2 பேர நீங்க புடிச்சிருக்கணும். அது எப்படி 3 பேர சுட்டீங்க? 3 பேர் எப்படி செத்து போனாங்க? அவங்க மேல கொலை வழக்கு பதிவு பண்ணணும். இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறது நைட் ஆயிடுச்சு முதல்வருக்கு. ஆமா. அதுல அந்த விவகாரத்துல தமிழக அரசுடைய அந்த செயல்பாடுமே ஸ்லோவா தான் இருந்தது. அந்த அளவுக்கு அதிகாரிகள், கட்சிக்காரர்கள், அமைச்சர்கள் இந்த லட்சணத்துல இருக்காங்க. காலையில எல்லாரும் அன்புமணிலாம் காலையிலேயே கண்டிச்சுட்டாரு. பலரும் காலையில கண்டிச்சுட்டாங்க. நம்ம முன்னாள் முதல்வர் கொளத்தூர் நாயகன் ஈவினிங் கண்டிக்கிறாரு. மற்றவர்கள்லாம் அது மத்தியானத்துக்கு மேல இவரு கேள்வி கேட்குறாரு. நம்ம பண்ருட்டி வேல்முருகன். ஏன் முதல்வர் இத கண்டிக்க மாட்டாரா? அப்படின்னு. அதற்கு பிறகும் கூட வரல. நைட்டு தான் முதல்வர்ட்டருந்து கண்டன அறிக்கை வருது. இது என்ன இது நிலைமை? இதெல்லாம் உடனே கண்டனம் தெரிவிக்கணும். அந்த அதிகாரிகள கூப்பிட்டு பேசணும். அதெல்லாம் பண்ணணுமா இல்லையா? இங்கத்து டிஜிபி அங்கத்து டிஜிபிய கூப்பிடணும். அங்கத்தி ஃபாரஸ்ட்டு ஆஃபீசர்ஸ கூப்பிட்டு பேசி என்னான்றதெல்லாம் இது பண்ணணும். அதெல்லாம் சட்டசபையில இன்னைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்துச்சு. அது உரிய பதில வாங்கிட்டு நாளைக்கு சொல்றோம் அப்படின்ட்டு. ஏன்னா இது இதிலேயே கண்டத பேசி 1 ஹவர் ஆக்கிட்டாங்க. அதுவும் எந்திரிச்சு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
இன்றைக்கி அதுலேயும் கண்டிச்சார். கவன ஈர்ப்பு தீர்மானம்னா சப்ஜெக்ட் என்னவோ அதை மட்டும் தான் பேசணும். நீ கண்டதை பேச விட்றீங்க. 1 மணி நேரம் சபை இதை வீணடிச்சிங்க அப்படின்னு அவர் பேசினார். இன்னும் கேட்டால் இவங்க யாரும் வீணடிக்கிறதே இல்லைங்க. தேவையில்லா பேச்சு யாருமே பேசுறதில்ல ஏடிஎம்கே சைடில். இங்கே தான் இது நடக்குது. இந்த மாதிரி இவர்கள் அவர்களை கெடுக்குறாங்க. இவர்கள் அவங்கள வம்பு இழுக்கிறாங்க. அப்போ அவங்க வம்புக்கு பதில் வம்பு சொல்ல வேண்டியிருக்குது. நீங்கள் அவங்க கொரோனாலாம் சொல்லி யாரும் சத்தம் போடக்கூடாது, அமைதியாக இருக்கணும்னு சொல்லி இன்றைக்கி அதை மீற வைக்கிறாங்க. எல்லாம் எந்திரிச்சு கத்துறாங்க. அந்த அளவுக்கு ஏன்னா இந்த 57 பேரும் சேர்ந்து கத்துறது இது பண்ணுறது. சபாநாயகர் எந்திரிச்சு உட்கார வைக்கிறார். இதெல்லாம் நடக்குது. இந்த விவகாரத்தில் தான் நீங்கள் இவர் வந்து இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் இந்த விவகாரத்தை நீங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நீங்கள் இப்படி கொண்டு போங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு அவர் முறையாக நடத்துங்க அப்படின்னு சொல்கிறார் அவர். அதுக்கு சபாநாயகர் விளக்கம் கொடுத்தாரு. இது முக்கிய கவன ஈர்ப்பு தீர்மானம் அப்படின்றதுனால தான் எல்லா விஷயத்தையும் எல்லாரையும் பேச விட்டேன். அது கடந்து போகிறதும் போது நான் அனுமதித்தேன். மற்ற விஷயங்கள் அப்படி இல்லை. என்ன கவன ஈர்ப்பு தீர்மானமோ அந்த வரிகளை மட்டும் சொல்லிவிட்டு அமைச்சருடைய பதில், அந்த பதிலுக்கு பிறகு வேறு ஏதாவது துணை கேள்வி இருந்தால் ஒருவர் 2 கேள்வி மட்டும் கேட்கலாம் அப்படின்றது தான் பொதுவாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தில். அதை நாங்கள் இனிமேல் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ட்டார். இப்படி தான் இவங்களை நெருக்கி நெருக்கி இவர்களே டைட் பண்ண வச்சுக்கிறாங்க. இப்போ அடுத்ததெல்லாம் பாருங்கள், சபாநாயகர் வேறு மாதிரி கொண்டு போயிடுவார். அதெல்லாம் நடக்கும். சரி சார், இந்த கர்நாடக விவகாரத்தில் தமிழக அரசுடைய அந்த செயல்பாடு வந்து ஸ்லோவாக இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது வந்து மற்றவங்களாம் புஷ் பண்ணி செய்யக்கூடிய அளவு தான் இருக்கா? ஏன்னா ஆல்ரெடி மேகதாது விவகாரம் வந்து போயிட்டுருக்கு. அந்த நிலைமையில் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு. அரசோட நடவடிக்கை ஸ்லோவாக இருக்குன்ற ஸ்லோ தான். அதான் புஷ் பண்ணி தான் அதை செயல்படுத்தணுமா? நீங்கள் உணர்ச்சி மிகுந்த விவகாரங்களில் உடனடியாக செயல்பாடுகள் இருக்கணும். நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ உங்களுக்கு யாராவது ஆக்சஸ் இருக்கணும், யாராவது ஒருத்தர் இருக்கணும். அவங்க வந்து முதலமைச்சர்கிட்ட டக்குன்னு காண்டாக்ட் பண்ணி அறிக்கை சரி ரெடி பண்ணிட்டுங்கன்னு அவர் அனுமதி கொடுத்துட்டாட்டும் அந்த அறிக்கையை ரெடி பண்ணி உடனே வெளியே வந்துடணும். அப்போ ஆக்சஸ் இல்லாமல் இருக்கிறாரா முதலமைச்சர்ன்ற கேள்வி வருது. ஒரு பெரிய பூதாகரமான விஷயம், 3 தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு நைட்டு வரைக்கும் முதல்வர்கிட்ட அந்த அறிக்கை வரலன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு மோசமான ஒரு விஷயம். அதே மாதிரி கொசஸ்தலை ஆற்றுல டன் கணக்கில் மீன்கள் செத்து போயிட்டு அது உடனே துறை அமைச்சர் அங்கே போயிருக்கணும். துறை சார்ந்த அமைச்சர் எம்எல்ஏ போய் மாட்டிக்கினார். நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த தனுஷ் கொல்லப்பட்ட விவகாரத்தில் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா, ராஜ்மோகன் அவங்க போகிறாங்க. அவங்க போகும்பொழுது கட்சி தொண்டர்கள் எல்லாருமே வரன்றப்போ யாரும் வர வேணாம் அப்படின்ட்டு தங்களுடைய உதவியாளர்கள் மற்றவர்களை கூட வர வேணான்னு சொல்லிட்டு இவர்கள் 2 பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் மட்டும் போய் பார்க்க போகிறாங்க. இந்த தகவல் தெரிஞ்ச உடனே டக்குன்னு ஆளுங்கள்கிட்ட சொல்லி முழுவதும் ஆட்களை வச்சு கேர பண்ணுறாங்க. அதில் சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இவர்கள் போய் உள்ளே பேசிட்டு அவங்களுக்கான மற்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு தான் வர்றாங்க. தம்பிக்கு அந்த பையனுக்கு இப்படி அண்ணனுக்கு அரசு வேலை, அந்த வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு, வன்கொடுமையில் வழக்கு பதிவு பண்ணால் அவங்க சார்ந்த நாமினி பெற்றோர்களுக்கு இந்த உதவித்தொகை இந்த மாதிரிலாம் போகும். உடனடியாக 6 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும், உதவி இழப்பீடு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆனாலும் கேரோ பண்ணி பேட்டி கொடுங்க அதுங்க இதுங்கன்றாங்க. அந்த இடத்துல நான் கேட்ட பொழுது பேட்டி கொடுக்கறதுக்கான சூழ்நிலையே இல்லை. கொடுத்துருந்தா அது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ப்ரொவோக் பண்ணியிருப்பாங்க. அப்போ 2 அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்போது நம்ம கேட்குறோம், ஏன் உங்கள் கட்சிக்காரங்களை கூப்பிட்டு போக வேண்டியது? இதே திமுகவாக இது இருந்தால் ஒரு 500 பேர் இருப்பான் கட்சிக்காரன். எவனாவது பேசுனா அவன் துள்ளிக்கிட்டு போவான், அடக்குவான். அவன் பேசுகிறவனா ரொம்ப இது பண்ண மாட்டான். நியாயம் கேட்குறவங்க கூட கேட்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் இங்கே 2 அமைச்சர்கள் வராங்க, இந்த மாதிரி நடக்குது, கேரோ பண்ணுற மாதிரி. இது பொதுமக்கள் போர்வையில் பொதுமக்கள் வெறுப்பை காட்டினாங்கன்ற மாதிரி காண்பிக்கிற போர்வையில் பண்ணுறாங்க. இது எவ்வளோ நாளைக்கு இது நீடிக்கும்? அதனால் இப்போ அவங்களுக்கு இந்த ஒரு பாடம், இனிமேல் கட்சிக்காரங்களோட போகலாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அவங்கள்ட்ட கட்சிக்காரர்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் வந்து பல இடங்கள் நடக்குது. கொசஸ்தலை ஆற்று விவகாரங்களில் செந்தில்குமார் எம்எல்ஏ போயிட்டார். அவர்கிட்ட பல கோரிக்கைகள் வச்சாங்க, அது பண்ணாங்க. ஆனாலும் துறை அமைச்சர்கள் போய் பார்த்துருந்தோம். நாளைக்கு அதிகமாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அதுவும் பதில் சொல்லுவான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்த உடனே நடவடிக்கை டக்குன்னு ஸ்பீடாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எல்லாத்துலேயும் யார்கிட்டையோ கேட்டு பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் இயங்கணும்னா வாழ்க்கையில் இயங்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு நிறுவனம், பத்திரிகை நிறுவனத்தில் நான் வேலை செஞ்சேன். எது எடுத்தாலும் அங்கே போய் பர்மிஷன் கேட்கணும், அது பண்ணணும்னு யாரையுமே செயல்பட விடாமல் ஒரு இறுகிய மனநிலையை வச்சு அங்கே ரிசல்ட்டே கிடைக்கல.
ரிசல்ட் கிடைக்கணும்னா முதல்ல ஃப்ரீயாக செயல்படணும். நம்முடைய நோக்கம் என்னன்றதை அவங்களுக்கு புரிய வச்சிடணும். அதை தாண்டாமல் இருக்கிறதுக்கான இதை கொடுத்துடணும். மற்றபடி உங்கள் கிரியேட்டிவிட்டி நீங்கள் தேடுங்க, எடுங்கன்னும். நல்ல முயற்சிக்கு பாராட்டு இருக்கணும். தலைமைன்றது என்னன்னா, பல தலைமைகளை உருவாக்குறது தான் தலைமை. இதை நான் சொல்லல. அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு அக்னி சிறகுகள்ல. தலைவர்ன்றவர் அவரே எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிறதில்ல. இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஆட்களை உருவாக்குறவர் அவர் தான் தலைவர். கூட்டு பொறுப்பு தனித்த தலைமை அப்படின்றது. அப்போ அந்த கூட்டு இது வந்து எல்லாரையும் செயல்பட வைக்கணும். இதுதான் கவர்மெண்ட்டுக்கும் பொருந்தும். எல்லாம் வந்து புஷி ஆனந்த் கோச்சிக்குவார், ஆதவ் தான் பதில் சொல்லுவார், ராஜ்மோகன் பதில் சொல்லுவார், சிடிஆர் பதில் சொல்லுவார், மற்றவங்களாம் நீங்களாம் பேசக்கூடாது, நீங்கள் அதை போய் ஆய்வு பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னா திமுககாரங்க ஏறி ஏறி அடிச்சுக்கினே இருப்பாங்க. நீங்கள் அடி வாங்கினே இருங்க. நான் ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும், இதுக்கு மேலே வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஏன்னா நான் பல அமைச்சர்கள்ட்ட நம்ம பேசும்போது அவங்க சொல்கிறது, என்னங்க இது பண்ண சார், நான் அதெல்லாம் பண்ணேன், என்னங்க அது இல்லை சார் என்கிட்ட சொல்ல பயப்படுறாங்க. நான் ஏதோ இந்த சில பேர் இருக்கிறானுங்களே, நான் அவர்கிட்ட பேசினேன் அப்படின்னு பேரை சொல்லிடுவானுங்க. பேசினவனுக்கு பிரச்சனை ஆகிடும். நம்ம அந்த ரகம் கிடையாது. அப்போது நம்ம அவங்க அதுக்கு பயம் இருக்கும்ல, அதனால் நம்மள்ட்ட பல விஷயம் மறைச்சிடுவாங்க. சொல்லும் போதே யாரையாவது பற்றி குறை சொல்லணும் கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது பரவி நாளைக்கு அவங்களுக்கே பிரச்சனையாக வருமோ. அதனால தான் சொல்கிறேன், எல்லாரையும் இயங்க வைக்கணும். கட்சி பல தலைவர்கள் உருவாக்கணும். எம்ஜிஆர் பலரை பேச விட்டு வேடிக்கை பார்ப்பார். அப்படி உருவான தலைவர்கள் தான் அன்றைக்கி. இதில் ஒரு விஷயம் சொல்லணுங்க, குறிப்பிட்டே ஆகணும். இந்த கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்கார். அவர்லாம் எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்துலேருந்து வந்தவர், ஆரம்ப கால ஆட்கள் அவங்கெல்லாம். அவர் இன்றைக்கி இதை ஆரம்பிக்கணும் பரம்பரை திமுககாரங்க மாதிரி பேசுகிறாருங்க. அவர் என்னை ஆளாக்கி வளர்த்தெடுத்தேன், கலைஞரை வணங்கி என்னுடைய ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு இது பண்ணி கலைஞருடைய அதே வழித்தோன்றலாக அதே எண்ணத்தோடு செயல்படுகின்ற திராவிட மாடல் நாயகன் அவருடைய இப்போ புதுசாக அவருக்கு பேர் வச்சுக்கிறாங்களே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்கள் வீட்டில் குளத்தூர் நாயகன்ற போகிறீங்க. அதுக்கப்புறம் அவருடைய வழித்தோன்றலாக இன்று நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற, சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கின்ற, பேப்பர் வைத்து படித்து கொண்டிருக்கின்ற அவருன்றாரு. அப்போ நீ இவ்வளோ பேசுறிய, உன்னை அறிமுகப்படுத்தி ஆளாக்குனது எம்ஜிஆர்ல சொன்னா என்ன? இவர் ஸ்டாலின் கூப்பிட்டு வெட்டிட போகிறாரா இல்லை உதயநிதி வெட்டிட போகிறாரா? அது என்ன நன்றி மறந்த தன்மை? எம்ஜிஆர்னு ஒரு கேரக்டர்னா நீ ஆளாயிருப்பீங்களா? எம்ஜிஆர் முதல்ல நின்னதும் உங்கள் தொகுதியில் தான், அருப்புக்கோட்டையில் தான். அங்கேருந்து தானே வரீங்க. கொஞ்சம் கூட நன்றின்றதே இல்லை. இன்றைக்கி சாதாரண தொண்டை எம்ஜிஆர் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். என்ன சொல்கிறாப்புல, நீங்கள் எம்ஜிஆரை பற்றி பேசும்பொழுது எனக்கு அழுகையாக வருது அப்படின்னு. அவன் தொண்டை 5 பைசா எம்ஜிஆர்னால அவருக்கு நேரடி ஆதாயம் கிடைச்சிருக்காரு. ரேஷன் கார்டு இந்த மாதிரி ஏதாவது நீ உன் வாழ்க்கையை கொடுத்தவர் எம்ஜிஆர், நன்றி இருக்கா? சரி சார், சமீபத்தில் எஃப்எஸ்எஸ்ஐ வந்து 11 மதுபானங்களுக்கு தடை விதிச்சாங்க. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் சப்ஸ்டன்ஸ் கலக்கிறாங்கன்ட்டு. மறுநாளே அதை ரிவோக் பண்ணிட்டாங்க. அப்படி சொல்லாதீங்க. முதல் நாள் 11 மதுபானங்களுக்கு தடை, மறுநாளே அனைத்துக்கும் தடை விளக்கம். அமைச்சர் விக்னேஷ் இதன் மூலம் என்ன ஆதாயம் அடைந்தார்? ஒரே நாளில் மாற்றம் என்ன, மர்மம் என்ன? இதை சுமன் ஸ்ரீராமன் இருக்கார், அவரும் விவரம் புரியாமல் அவரும் போடுறார் ட்விட்டரில். ஆக்சுவலாக எஃப்எஸ்சிசிஐ யாருதுன்னா மத்திய அரசு. நீங்கள் டாஸ்மார்க்குக்கு விற்கிற, அதுக்கப்புறம் விக்னேஷும் பதில் சொல்லியிருக்காரு, விளக்கமாக சொல்லியிருக்காரு. டாஸ்மார்க்குக்கு வர சரக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு 50 கோடி ரூபாய்க்கு மேலே எந்த இது இருந்தாலும் அதுக்கு இந்த டெண்டர் மூலிமா அது இது பண்ணுறது எல்லாத்தையுமே எஃப்எஸ்சிசிஐ தான் ஆய்வு பண்ணி இந்த சரக்கை தான் நீங்கள் வாங்கணும், இதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லும். அதோடைய பரிந்துரைப்படி தான் இங்கே டாஸ்மாக்கு கொள்முதல் பண்ணோம். அதில் பண்ணதில் அந்த ஒரு கம்பெனியுடைய 11 ப்ராடக்ட்டு தரம் இல்லை, அந்த கலர் சாயம்லாம் வந்து இந்த அதாவது செறிவூட்ட ஏற்றுவாங்கள்ல, அது சரியான இது இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொல்லி இது வாங்காதீங்கன்னா இவங்க ஒரு சர்க்குலர் போட்டு இந்த இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு, ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அந்த நிறுவனம் போய் அவங்கள என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. நாங்கள் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அந்த நிறுவனம் போய் நாங்கள் இனி வரும் தயாரிப்புகளில் சரியாக இருக்கிறோம், அந்த வழிமுறைகளை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னதாகவும், அதை ஏற்றுக்கொண்டதால்
வாங்கலான்னு ஒரே நாளில் சர்க்குலர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே இதில் இந்த விவகாரம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த சர்க்குலர் வருது. அது விவகாரம் முடிச்சு வைக்கப்படுது. உடனடியாக வாங்குங்க அப்படின்ற மாதிரி எஃப்எஸ்எஸ்ஏ சொல்லியிருக்குது. அப்போது இது விதிச்சதும் மத்திய அரசுடைய அந்த நிறுவனம். ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் டாஸ்மாக். எப்பா வாங்கிக்கப்பான்னு சொல்கிறதும் அவங்க தான். அப்போ வாங்கிக்கப்பான்றதுக்கு நடுவில் என்ன நடந்ததுன்னா அவங்க தான் முடிவு பண்ணணும். இதில் எங்கே விக்னேஷ் வந்தார்? இந்த மாதிரி தான் பொய் மூட்டைகள் அவிழ்த்து வதந்திகள் வதந்திகள் பரப்பப்படுகிறது. மீதி சட்டசபை நிகழ்வுகள் இந்த 100 நாள் ஆட்சியெலாம் பேசுறதுக்கு ரொம்ப இது இருக்குது. அதை நம்ம பிற்பாடு பேசுவோம். தொடரும். சூப்பர் சார். ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்காணல சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மைக்கம் என்டர்டெயின்மெண்ட் சேனலையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.